इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् आचार्यकृत प्रकरण ग्रंथम अनुज्य किंचित द्रविड़भाषायां वक्तुं पुस्तके नमो नमः नमस्ते। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते इति मंगलश्लोकः। தத்துவபோதகான்ற கிரந்தத்துல வாசுதேவேந்திர யோகீந்திரம் அப்படின்ற பதத்தினால கோவிந்த பகவத் பாதாலை சூச்சிக்கிற அந்த பதத்துக்கு நமஸ்காரத்தை பண்ணி இந்த புத்தகம் யாருக்காக அப்படின்றதையும் தெளிவா சொல்லணும்ன்ற அபிப்பிராயத்துல மூக்ஷூனா ஹிதார்த்தாய மோட்சத்துல இச்சை இருக்கக்கூடியவர்கள் முமுட்சுக்கள். அந்த முமுட்சூனா அவர்களுக்கு ஹிதமானது எது? உலகத்துல பரம ஹிதமான புருஷார்த்தம் மோட்ச புருஷார்த்தம். ஹிதம் அப்படின்னா என்னன்னாக்க ஜனன மரண துக்கத்திலிருந்து விச்சேதம் பண்ணக்கூடியது எதுவோ அதுதான் பரமஹிதம். அப்படிப்பட்ட ஜனன மரண துக்கத்திலிருந்து விடுபட்டு அவன் அமிர்தத்துவத்தை அடைய வேண்டும், பிரம்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறவன் யாரோ அவன் முமுட்சு. அப்படிப்பட்ட முமுட்சுகளுக்கு ஹிதார்த்தாய ஹிதத்தின் பொருட்டு தத்துவபோதகா என்ற இந்த கிரந்தத்தை அவர் அருளினார். அதுல என்ன சொன்னாருன்னாக்க இந்த சாஸ்திரமானது எப்படி இருக்குன்னா முமுட்சுகளுக்கு பிரம்ம ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் ஒண்ணுதான். அந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டா சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும். அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்ததேயானால் மோட்ச விசாரணத்துக்கு அவன் தகுதியாகிறான். அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லைன்னாக்க அவனுக்கு மோட்சத்துல அதிகாரம், பிரம்ம ஞானத்துல அதிகாரம் இல்லை, வேதாந்தத்துக்கு அதிகாரம் இல்லைன்ற அர்த்தத்துல சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் அதிகாரிக்கும் அப்படின்றத நிர்தாரணம் பண்ணிக்கிறார். அது எப்படி எதனால நிர்தாரணம் பண்ணா அப்படிதான் சாஸ்திரம் ஆரம்பிச்சிருக்கு. சாஸ்திரங்கள்லாம் அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு சூத்திர பாஷ்யம் ஆரம்பிக்கிறது. அத பிறகு அதஹா எக்காரணத்தினால் கர்மாவனால இந்த மோட்சமான நிலை கிடைக்காதோ அக்காரணத்தினால் என்ன பண்ணணும்? பிரம்ம ஜிஜ்ஞாசா கர்த்தவ்யா. பிரம்ம ஜிஜ்ஞாசான பிரம்ம விசாரா. பிரம்ம விசாரம் பிறகு எதற்கு பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு பிறகு கர்மாவனால மோட்சம் கிடைக்காத காரணத்தினால் கர்மச்சித்தோ லோகா சீயதே ஏவம் அமுத்திரச்சித்தோ லோகா அபிஷீயதே அப்படின்னு உபனிஷத் படிச்சிருக்கிறதுனால இது எப்படி கர்மாவனால உண்டான விஷயங்கள்லாம் சீனமாகிறதோ அதே மாதிரியே அமுத்திர மேல் லோகத்துல சொர்க்காதி லோகங்களிலும் பண்ணக்கூடிய கர்மாக்கள் சீனமாகக்கூடிய காரணத்தினால் இது பிரயோஜனம் இல்லை. கர்மாவனால இந்த மோட்சம் கிடைக்காதுன்ற காரணத்தினால ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும்ன்ற அபிப்பிராயத்துல பிரம்ம ஜிஜ்ஞாசா கர்த்தவ்யான சாஸ்திரம் சொல்றது. இவர் அந்த சாஸ்திரத்திலே உள்ள பிரவேசம் பண்ணணும்ன்ற அந்த காரணத்திற்காக பிரகரண கிரந்தமாக சாஸ்திரிக தேசம் தான் பிரகரணம். சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இங்க சொல்லணும் அப்படின்றதுனால இது அதே அவர் போன அட்ட அப்படின்னாக்க பிறகு எதற்கு பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அப்படின்னு சொன்னா அதே விதமாக சாதன சதுஷ்டய சம்பத்தி அதிகாரினாம் மோட்ச சாதன பூதம். இது மோட்சத்துக்கு சாதனம். இந்த சாதன சதுஷ்டயம் ஏதோ ஒரு சாதனம் இல்லை, இது மோட்சத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிபிகேஷன் இது. அப்படிப்பட்ட அந்த சாதன சதுஷ்டயத்தை மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியது தத்துவ விவேக பிரகாரம் எப்படி தத்துவ விவேக பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ சாஸ்திரங்களில் அப்படி வக்தியாமகா ஏற்படுகிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இந்த கிரந்தம் எப்படி இருக்குன்னா குரு சிஷ்ய சம்பாத ரூபமா அந்த கிரந்தத்தை ஆரம்பிச்சார். சுலப கிரகணார்த்தம். சுலபமா நமக்கு சாஸ்திரம் புரியணும்னா கேட்டு பதில் சொல்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த டிராவலும் அதே மாதிரியே போகலான்ற அபிப்பிராயத்துல அப்படி சாதன சதுஷ்டயம்
கிம் அப்படின்னு சிஷ்யன் கேட்கிறான். சார், சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிகளுக்குத்தான் இந்த தத்துவ விவேகத்துல அதிகாரம் இருக்குன்னு சொல்றீங்களே, சாதன சதுஷ்டயம்னா என்ன முதல்ல அப்படின்னு கேட்டான். சிம்பிளா சாதன சதுஷ்டயம்னா என்னன்னு கேட்டான். அதுக்கு இவர் சாதன சதுஷ்டயம்னா என்னன்றத மட்டும் இப்ப பதில் சொல்றாரு. ஒண்ணு, நித்திய அனித்திய வஸ்து விவேகா அப்படின்னு முதல் குவாலிபிகேஷன் சொன்னாரு. உலகத்துல பிரம்மம் ஒண்ணுதான் நித்தியம். அதை தவிர இருக்கிற லோகத்துல நீங்க பார்க்கிற பொருள்கள் எல்லாமே அனித்தியம் அப்படின்றதுனால நித்திய அனித்திய வஸ்து, நித்திய வஸ்து அனித்திய வஸ்து எது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிமினேஷன், ஒரு விவேகம் யாருக்கு இருக்கோ அவன் தான் முதல் குவாலிஃபைடு பர்சன் இதுக்கு. ஸோ எந்த பார்த்தாலும் உலகத்துல ரெண்டா பிரிக்கணும் நீங்க. இது நித்தியத்தை போதிக்கிறதா அனித்தியத்தை போதிக்கிறதா? நித்தியத்தை போதிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், பிரம்மன் தான் இருக்கும். பாக்கி எல்லாம் அனித்தியம் தானே அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் இதுக்கு அதிகாரி. முதல் குவாலிபிகேஷன். ரெண்டாவது, மிக அமுத்திர அர்த்த பல போக விராகா அப்படின்னாரு. இங்க இங்கு இந்த ஊர்ல எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு, அர்த்தங்கள்லாம் இருக்கு. அந்த போகத்துல இவனுக்கு ஒரு ஆசை இல்லை. ராகம்னாக ரஜ்யத்தே இது ராகா, ஒரு பற்று. எல்லா விஷயங்களிலையும் ஒரு பற்று இருக்கு. அந்த ராகம் ராகம் இல்லாத இருக்கும் நிலை விகத ராகா விராகா. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு பற்று இல்லை. இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், இதனால ஆகக்கூடியது எதுவும் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். அதனால இது எது பண்ணாலும் துக்க கலப்பு இல்லாத ஒரு ஆனந்தம் எங்கேயுமே நான் என்னால காணப்படவில்லை. லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் துக்கத்தோட இருக்கிற ஆனந்தம் தான் இருக்கு. ஆகையினால அது வேண்டாம்னு நினைச்சான். சரி, இங்க வேண்டாம். ஊர்ல சொர்க்காதி லோகங்கள்ல போனா நிறைய திரிகட்டா பரிசத்துன்னு சொல்லியிருக்கு. அங்க தேவர்களுக்கு எல்லாம் 3 கட்டை தான். அவளுக்கு எல்லாம் ஜரா மரணம் இதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாமா? இங்கன்னா இந்திரியங்கள்லாம் போயிடுறது, வயசாயிடுறது, இப்படி கட்டா இருக்குமா? அங்க அதுலயும் எனக்கு ஆசை இல்லை. இல்ல ரம்பா ஊர்வசி திலோத்தமாலாம் இருப்பா சொர்க்கத்துல அப்படின்னா அதுவும் எனக்கு வேண்டாம். அமுத்திர சிலோகாவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவன் யாரோ அவன் தான் இதுக்கு அதிகாரி. மிக அமுத்திர அர்த்த அந்த பொருள்ல பலம், அந்த பலம் அதனால வரக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட் போகங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிறவன் யாரோ அவன் அதிகாரின்னு ரெண்டாவது கண்டிஷன் குவாலிபிகேஷனுக்கு சொன்னாரு. மூணாவது கண்டிஷன் சமாதி சக்க சம்பத்தி அப்படின்னாரு. சமம் முதலிய 6 செல்வங்கள் யாருக்கு இருக்கோ அவன் தான் இதுக்கு அதிகாரி அப்படின்னு சொன்னாரு. சக்க சம்பத்தி. அதுக்கப்புறம் 4வதாக முமுட்சுத்துவம், மோட்சத்துல தீவிரமான ஒரு இச்சை இருக்கணும். அது என்ன மோட்சத்துல தீவிரமான ஒரு இச்சைன்னாக்கா, தன்னுடைய தலையில நெருப்பு பட்டுட்டுனாக்கா அவன் எப்படி ஓடி போய் பக்கத்துல இருக்கிற லேக்குல போய் பொறுத்துன்னு குளிப்பானோ, தலையில பட்டு இருக்கான். அந்த அளவுக்கு மோட்சத்துல ஆசை யாருக்கு இருக்கோ அவன் தான் முமுட்சு. அப்படி ஒரு நினைப்பு யாருக்கு இருக்கோ, மோட்சத்துல தீவிரமான ஒரு இச்சை யாருக்கு இருக்கோ அவன் தான் முமுட்சுன்னு பேரு. அந்த முமுட்சுத்துவத்தை யார் நினைக்கிறானோ அவன் குவாலிஃபைடு பர்சன். இப்படி 4 குவாலிபிகேஷன் சொன்னாரு. அதுல நித்யானித்திய வஸ்து விவேகால பார்த்துட்டோம். மிகாமுத்திரார்த்த பல போக விராகா பார்த்தாச்சு. சமாதி சக்க சம்பத்தியில இப்ப இருக்கோம். அதுல சமாதி சக்க சம்பத்தி அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பழைய பாடத்தை ஒரு தடவை கிளான்ஸ் போயிட்டு நேரம் போவோம். நித்யானித்திய வஸ்து விவேகா கஹா அப்படின்னா, நித்திய வஸ்து ஏகம் பிரம்மா, நித்தியமா இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து தான் உலகத்துல, அதுதான் பிரம்மா. தத் வெதிரித்தம் சர்வம், அதை தவிர பாக்கி உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பச்சு பச்சாரிகள்ல இருந்து எல்லாம் பகவான் வரைக்கும் எல்லாம் பிரம்மம் வெதிரேக்கன பார்த்தா எல்லாமே அனித்தியம்தான். எல்லாம் சர்வம் அனித்தியம் பவதி. இதுதான் அயமேவ நித்யானித்திய வஸ்து விவேகா. இதுதான் நித்யானித்திய வஸ்து விவேகான்னு பேரு. அதுக்கப்புறம் விகாமுத்திரார்த்த பல போக விராகால விராகான்னு ஒரு பதம் சொன்னேன். அதுக்கு என்னன்னு சிஷ்யம் கேட்கலாம். விராகா கஹா அப்படின்னு. அதுக்கு இவர் சொன்ன, இந்த லோகத்திலையும் சொர்க்க போகேஷு, சொர்க்காதி லோகங்களையும் போகத்திலையும் இச்சாராகித்யம், யாருக்கு ஆசை என்பது இல்லையோ, எவரிடம் யாசை என்ற நிலை இல்லையோ அப்படிப்பட்ட நிலைக்கு பேர் விராக நிலை, வைராக்கியம்னு பேரு. அதை உடையவன் விராகா அப்படின்னு அர்த்தம் சொன்னாரு. அதுக்கப்புறம் சமாதி சாதன சம்பத்தி கா அப்படின்னு கேட்டான். சமாதி சாதன சம்பத்தின்னு 3 சொன்னீங்களா, அது என்ன? அதுவா சமாதின்னா என்ன அர்த்தம்னா, சம தம உபரம சிகிச்சா
ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு ஒரு 6 குவாலிபிகேஷன். ஏற்கனவே 4 சொல்றாங்க சாதனத்தை வச்சு ஆரம்பிச்ச, அதுல 3ஆவதுல ஒரு 6 கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு. இப்போ அது என்னென்ன 6ன்னா சமோ, தம, உபரம, சிகிச்சா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்னு ஒரு 6. அதுல சமஹா கஹா அப்படின்னு கேட்டான். சமஹான்னா என்ன அப்படின்னா மனோ நிகிரகா அப்படின்னு சொன்னார். தமஹா கஹா அப்படின்னு கேட்டார். தமோன்னா என்னன்னா புலனடக்கம், இந்திரிய நிகிரகா, சக்ஷுராதி பாக்கிய இந்திரிய நிகிரகா. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இதுல இருந்து இப்படி போயிட்டு இருக்கிற இந்த கிரந்தத்துல சமஹா அப்படின்றத பார்த்தோம். முதல்ல என்ன சொன்னார்? விவேகம். விவேகம்னா என்னன்னா யதார்த்த தரிசனம் என்னவோ அதான் விவேகம். எது உண்மையோ அதை பார்க்கக்கூடிய கண்ணை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் யதார்த்தம். தத்வதி தற்பிரகாரக அனுபவா பிரமா. இருக்கிறத இருக்கும்படியா பார்த்தீங்கன்னா பிரமா, இல்லாததை இருக்கும்படியா பார்த்தீங்கன்னா பிரமா. அதத்வதி தற்பிரகார அனுபவா பிரமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. தத்துவம் என்னன்னா இருக்கிறத இருக்கிறதா பார்க்கணும். இருக்கிறதா பார்க்கணும்னா பிரம்மத்தை இருக்கிறதா பார்த்தீங்கன்னா பாக்கி எதுவுமே தோணாது. ஆகையினால பாக்கி எல்லாம் நஷ்டமா போயிடுது, நான் நல்லா போயிடுது, அனித்தியமா போயிடுது. இப்போ விராகா பார்த்தோம். விராகம் எப்படி வரும்? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா யாருக்கு ஆசை இருக்கோ அவனுக்கு இந்த பார்வை வராது. அவன் எல்லா காமனையும் தியாகம் பண்ணாதான் அவனுக்கு இந்த நிலையானது கிட்டும். அவன் சங்கல்ப தியாகம், பொருளை தியாகம் பண்ணாம தான் இது எனக்கு வேண்டான்னு சொன்ன, ஆனா உள்ள ஆசை வச்சுட்டு வேண்டான்னு சொன்னா அந்த சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணணும். அப்படி சங்கல்ப தியாகம் பண்றதுதான் விராகம். இப்படிப்பட்ட விவேகமும் வைராக்கியத்தோட கூடினவனாலதான் அந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுன்றது நடக்கக்கூடிய காரணம். அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயத்துக்கு பேரு தான் சமஹா அப்படின்னு. சமஸ்தஸ்வாத்தியாய பிரவச்சனேச்ச, சமஸ்தஸ்வாத்தியாய பிரவச்சனேச்சன்னு உபனிஷத்தும் சொல்றது. சமா தமா முதலியவைகள்லாம் உபனிஷத்பரமாக எல்லாரும் அதை அனுசந்தானம் பண்ணி கொண்டே இருந்தாதான் இந்த வேதாந்தத்துல சித்தம் நிற்கும். நம்மளுடைய சித்தம் நிற்கோன்றதுக்காக அது ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிபிகேஷன் போட்டிருக்காரு. இந்த விவேக வைராக்கியாதி மூலமா தான் அந்த சமத்தை நீங்க உள்ள எடுக்க முடியும். சமா அப்படின்னாக்க இவர் என்ன சொன்னார்? மனோ நிகிரகா அப்படின்னு சொன்னார். இந்த நிகிரகான்னா கிரகணம்னா பிடிக்கிறது, நிகிரகான்னாக்க நிச்சயமாக அடக்குறதுன்ற அர்த்தம். அது என்ன அடக்கிறதுனாக்க ஒழுக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்றான். நிகிரகா இல்ல அடக்கம்னு சொல்லலாம், இல்ல ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றதுதான் கரெக்டா. மனசை கட்டுப்படுத்துவதுதான் மனோ நிகிரகா. மனசை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தா, மனசுன்றது ஒரு இந்திரியம். மனசேந்திரியானிக்க அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு. சில ஆச்சாரியார்கள்லாம் என்ன சொல்றாங்க, 5 இந்திரியங்கள் தான் ஞான இந்திரியங்கள், இது அது கூட சேராது, மனசுக்கு தனி இந்திரியம் சேர்த்துட்டு இந்திரியம் மாதிரி அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. வேதாந்த பரிபாஷாக்காரர் அப்படி போறாரு. ஆனா நமக்கு பகவான் கீதையில ஸ்பஷ்டமா சத்தேந்திரியானி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6வது ஒரு இந்திரியம் மனசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னதுனால இது ஒரு கருவி. கருவினா இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் ஆபரேட் பண்றானோ அவன் கர்த்தா. கர்த்தா நானு, செய்பவன். காரணம் அந்த மனசு. அந்த மனசை நான் தான் கண்ட்ரோல் பண்ணோம். ஆனா அந்த மனசு மோஸ்டா கிட்ட என்ன கண்ட்ரோல் பண்றது? இதுதான் தகராறான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த மனசை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, நான் வண்டியை ஓட்டின்னு இருக்கேன், குதிரை வண்டியை ஓட்டின்னு போனேன்னா, குதிரையில உட்காந்து போனா நான் ரைட்ல திருப்போன்னு சொன்னா அந்த குதிரை ரைட்ல திரும்பணும். அது என்ன பண்றது? என்ன இழுத்துட்டு லெப்ட்ல திருப்பி போனேன்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. ஆக கண்ட்ரோலிங் தட் இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கண்ட்ரோல் பண்றது? இப்போ அப்படி ஆயிடுறது மோஸ்டா விஜய். இந்த நிலைமை கூடாது. அதனால இந்த மனசை யார் ஒருத்தன் கண்ட்ரோல் பண்றானோ அவனுக்குதான் இந்த வேதாந்தத்துல அதிகாரித்துவம் சித்திக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த மனமானது ஒரு கருவி. அந்த கருவி என்ன பண்ண, காத்தால 5 மணிக்கு என்னை எழுப்பணும்னு நான் நினைச்சிட்டு ராத்திரி 11 மணிக்கு பத்துட்டா காத்தால 5 மணிக்கு அது எழுப்பாது, தூங்கி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனசு ஜெயிச்சிருச்சு, என்ன போய் அந்த மனசு ஜெயிச்ச அந்த மாதிரி ஒரு நிலையை விடக்கூடாது. அப்படி விட்டா அது நமக்கு அசிங்கம். ஏன்னா நம்ம கண்ட்ரோல்ல தான் என்னோட மைண்டு நான் சொல்றதை பத்தி கேட்கலன்னா இன்னொருத்தர் எப்படி நீங்க எப்படி கேட்பீங்க, இவரை எப்படி கேட்பாரு நான் சொல்றத அப்படின்றதுனால அந்த மனசை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுன்றது முதல் படியா இங்க சொல்லியிருக்கு. இந்த மனசை கண்ட்ரோல் பண்றதுன்னா என்னன்னா, தூய்மைப்படுத்துறதுன்றது மன கண்ட்ரோல்னு சொல்லலாம்.
உறுதியுடன் இருக்கிறது மனசு கண்ட்ரோல் ரெண்டு விதமா பிரிச்சிருக்கா பெரியவாள்லாம். எப்படின்னா சுத்தி மனசுத்தி அப்படின்றது ஒரு ஒன் டைப் ஆஃப் கண்ட்ரோல், திருட புத்தின்றது இன்னொரு டைப் ஆஃப் கண்ட்ரோல். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா போதும். ஒரு போர்டு இருக்கு, போர்டுல எல்லாம் எக்கச்சக்கமா எழுதி இருக்குன்னாக்க நான் என்ன நினைக்கிறேன்னா அதை எழுத முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரே குப்பையா இருக்கு. உடனே நான் என்ன பண்ணேன், அதை தொடக்கணும். தொடச்ச உடனே தான் நான் பண்ணேன். இந்த சின்ன பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த மாவோயிஸ்ட் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா கிளீன் ஸ்லேட்டா இருக்கிறவனை வந்து திருவிழா எழுதி அவனை டெரரிஸ்ட் ஆக்கி விடுவாங்க. அவனுடைய மைண்ட என்ன பண்ணிடுறாங்க, அவன் வந்து கிளீன் ஸ்லேட்டா இருக்கு, அவனுக்கு இது என்ன ஏதுன்னு புரியாத சமயத்துல இவன் போய் கிடுக்கிட்டு அவனுடைய மைண்ட போய் எம்ப்ளாய் பண்ணி நீ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அவன் துப்பாக்கி எடுத்துட்டு அவன் டெரரிஸ்டா போயிடுறதுக்கெல்லாம் காரணம் இந்த மன தூய்மையின்மை தான். அதனால முதல்ல இந்த மாதிரி ராங் ஐடியாஸ் வச்சுட்டு இருக்கிறத நம்ம முதல்ல அவனை கொஞ்சம் கொஞ்சமா அது ஒன் டேல பண்ண முடியற காரியம் இல்லை, அதை தொடச்சி எடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, தொடச்சி எடுத்தா கூட அதை கரெக்டா நீங்க எழுதினீங்கன்னாக்கா அது பாட்டுக்கு துணி அப்படி எப்படி ஆடி இருந்ததுன்னா நான் எழுத முடியாது. அதை எடுத்துட்டு ஒரு இடத்துல பிக்ஸ் பண்ணணும். பிக்ஸ் பண்ணிட்டு எழுதினாதான் அந்த மனசு எழுதும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது ஒரு ஆச்சாரியர்கிட்டயோ ஒரு பகவான் கிட்டயோ போய் மனசை பிக்ஸ் ஆயிடுச்சுனாதான் அதுல இந்த வேதாந்தமானது உள்ள போய் இறங்கும். அப்படி இல்லைன்னா அது வியர்த்தமா போயிடும் அதுல எழுதின விஷயங்கள். இப்படி மனசுக்கு ஒரு இந்த மனசை கீதாச்சாரியர் என்ன சொல்றாரு, சமோதம தபௌச்சம் சாந்திராஜ்யமேவ ஞான விஞ்ஞானம் ஆத்மிகம் பிரம்ம கர்ம ஸ்வபாவயம் அப்படின்னு கீதையில அவர் என்ன சொல்றாரு, இந்த சமம் தமஹா தபஹா சௌச்சம் சாந்தி ஆர்ஜவம் இப்படி எல்லாம் மனசை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நினைக்கணும், யார் எது சொன்னாலும் மன்னிக்க கூடியதான ஒரு புத்தி இவனுக்கு வரணும், சௌச்சம் எப்பொழுதுமே ஒரு நீட்னஸ் இருக்கணும், தன்னை தானே வருத்தி கொள்ளணும், இப்படி எல்லாம் பண்ணிதான் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, சமத்துக்கு இம்பார்ட்டன்டா இன்னொன்னு சொல்றாரு, புலநடக்கமும் தேவை. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு புலநடக்கம் அவசியம், இல்லைன்னா புலன் அப்படி இப்படி இவனுக்கு போயிடும். இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்றதுக்கு பேர் தெய்வீ சம்பத்து அப்படின்னு கீதையில சொல்றாரு. பகவத்கீதையில கிருஷ்ணவர் பார்த்தா இந்த தெய்வீ சம்பத்துன்னு ஒரு 26 குணங்கள் சொல்றாரு. அந்த குணங்கள் சொல்லும் போது ஒரு முக்கியமான ஒரு குணத்தையும் சொல்றாரு. மனசுக்கு இந்த உறுதின்றது எப்படின்னா தாங்கக்கூடிய சக்தின்னு ஒண்ணு வரணும். இந்த மனசு என்னாச்சு எல்லாம் பண்றது, ஆனா யாராவது ஒருத்தர் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே அப்செட் ஆகுறேன். அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த மனசுக்கு இல்லாம போயிடுறது. இது ரொம்ப முக்கியம். அந்த தாங்கக்கூடிய சக்தி இருக்க ஒரு 4 தடவை அட்டன் பண்ணிட்டேன், ஃபெயிலியர் ஆகி போச்சு, எக்ஸாம் ஆயிடுதுனாக்கா அதை தாங்குற சக்தி இல்லாம போயிடுது. அந்த மனசுக்கு தாங்குற சக்தின்றது ரொம்ப முக்கியம்ன்றதுனா அதையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பகவத்கீதையில 26ல ஒன்னா சொல்லியிருக்காரு. அதனாலதான் ரொம்ப சின்ன விஷயத்துக்கெல்லாம் சூசைடு வரைக்கும் குழந்தைங்கள்லாம் போயிடுறாங்க. ஏன்னா அவளுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சக்தி இல்லை. ஏற்கனவே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒருத்தருக்கு ஒரு டெலிகிராம் வந்தது, கோபால்னு ஒருத்தர் தவறி போயிட்டாரு ஆர்மியில கார்கில் வார்ல அப்படின்னு. ஐயோ அப்படின்னாரு, அவருடைய ஹார்ட் நின்று போயிட்டு வந்துட்டாரு. பின்னாடியே ஒருத்தன் ஓடி வரான், ஒரு போஸ்ட்மேன் எடுத்துட்டு, அந்த கோபால் இல்ல, எம் கோபால் தவறி போனது, ஆர் கோபால் இல்ல அப்படின்னு. பட் பை த டைம் இட் இஸ் டூ லேட். ஏன்னா அவர்கிட்ட அந்த மனோ உறுதின்னு ஒண்ணு இருந்திருந்ததுன்னா அவர் அந்த வாங்கி கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு, இது நடக்குமா, இதை வெரிஃபை பண்ண. அந்த மனோ உறுதி இல்லைன்னாக்க ரொம்ப சீக்கிரமா கிடைக்குது. ஏன்னா அவர் அந்த மனசை கருவியா யூஸ் பண்ண, அந்த மனசு அவரை யூஸ் பண்ணிட்டு, யார் கருத்தா யார் கருவின்னு தெரியாம மனசு கருத்தாவாயிடுச்சு, இவர் கருவியா போயிட்டா இவருடைய பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மனசை கருவியாக யூஸ் பண்ணக்கூடியது எதுவோ அததான் மனோ நிக்கிறான். அப்படி அந்த மனசை யார் கண்ட்ரோல் பண்ணிக்கிறானோ அவனுக்கு தான் வேதாந்தத்துல ஒரு அதிகாரிக்கும் சித்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன சார் உபாயம் ஏதாவது இருக்கா? மனசை நம்ம பேசிட்டு இருக்கவங்க உபாயம் இருக்கானா? சொல்லியிருக்காரு, அபியாச வைராக்கியாம் தன்னிரோதா அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம் கொடுத்திருக்காரு. அதை அந்த மனசு இப்படி அப்படி அலவாங்கிட்டே இருக்கும். அதை ஒரு அபியாசத்தினாலதான் அதை நிறுத்த முடியும். ஒரே இடத்துல போய் ஒரு சுற்றி தேசத்துல ஒரு சுகமான ஒரு ஆசனத்துல கிருஷ்ணாஜினத்துல அதுக்கு மேல கீழாய போட்டு அதுக்கு மேல கர்ப்பாசனம், அதை அந்த ஆர்டரை மாற்றி கொடுத்துருக்காரு. பின்னாடி நம்ம புரியுங்கன்னா கர்ப்பாசனம், அதுக்கு மேல கிருஷ்ணாஜினம், அதுக்கு மேல சேலைனா ஒரு துணியை போட்டு, ஒரு பட்டி துணியோ நல்ல துணியை போட்டு அதுல உட்கார்ந்து அந்த மனசை அப்படியே ஒரு இடத்துல நிக்க வச்சு இப்படி எல்லாம் அதுக்கு அபியாசம் பண்ணனா அந்த மைண்டு சொல்றபடி கேட்கும். அப்படி இல்லைன்னாக்கா அதை கைது விட்ட துஷ்டாஸ்வாயில போயிட்டே இருக்கும். அதாவது சதஸ்வாயில அதை பிடிச்சு நிறுத்தணும். கதை பிடிச்சதும் இந்த
விஷயத்த சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அபியாசேனது கௌந்தேயா வைராக்கியேன கம்யதே அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில வைராக்கியத்தினாலதான் இதை பண்ண முடியும், வைராக்கியத்தினாலையும் அபியாசத்தினாலையும் இந்த மனத்தை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு இன்னொரு உபாயம் புலநடக்கத்தினாலையும் மனத்தை கண்ட்ரோல் பண்ணாரு. இப்ப புலநடக்கம் என்ன அப்படின்றதுதான் இந்த இரண்டாவது கேள்வியான தமஸ்கா அப்படின்னாக்க சக்ஷுராதி பாஷ்ய இந்திரிய நிகிரகா. சக்ஷு ஆதி சக்ஷுனாக்க கண்ணு, கண்ணு காது மூக்கு வாயு செவி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த 5 இந்திரியங்களும் சக்ஷு ஆதி பதத்தினால எக்ஸெட்ரான இந்த 4 வச்சுக்கணும். பாஷ்ய இந்திரியங்கள்னு பேரு. மனசானது அந்தக்கரணம், உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அது கண்ணால பார்க்க முடியாத ஒரு இந்திரியம். இதெல்லாம் கண்ணு காது மூக்கு நாக்கு செவியில வெளியில பார்க்கக்கூடிய இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களை நிகிரகம் பண்ணணும். இது எப்படி நிகிரகம் பண்றதுன்னா, இதை எப்படி பகவான் படைச்சாருன்னு பார்த்தோம்னாக்க பராஞ்சிகானி எதிர்லஸ்வயம்பூ தஸ்மாத் பராங் பச்சதினாந்தராத்மன் கப்சித் தீரஹா பிரத்யேகாத்மானமைச்சது ஆவருத்த கத்யு அமிர்தத்வமிச்சன் அப்படின்னு கட்டோபனிஷத்துல யம தர்மராஜன் நச்சிகேதத்துக்கு சொல்லியிருக்காரு. நச்சிகேதன் கேட்கறான், எப்படி சார் இது எனக்கு ஏயம் பிரேதே விதிவிஸ்ராமணிக்கு அச்சீக்கே நாயம் அச்சீக்கே அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த நம்ம செத்து போன உடனே இந்த சரீரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஜீவன் எங்க போறான், எந்த இடத்த போய் அறிகிறான், அந்த மாதிரி ஒண்ணு இருக்கா? சில பேர் அஸ்தின்னு சொல்றாங்க, சில பேர் நாஸ்தின்னு சொல்றாங்க. அது நீங்க உங்க வாயிலேருந்து கேட்கறது தான் நியாயம். அதனால நீங்க தான் அதை சொல்லலாம். ஏன்னா நீங்க தான் இதுக்கெல்லாம் அதிபதி. இப்ப தர்ம ராஜாவா இருக்காரு, நீங்க தான் யம தர்மராஜா, நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, இந்த கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்காத, பாக்கி எந்த கேள்வி கேட்டாலும் நான் உனக்கு தரேன். உனக்கு என்ன செல்வங்கள் வேணுமோ அது கேளு, நான் தரேன். உங்க அப்பா திருப்பி பழையபடியே ஆயிடுவார், அந்த விஷயத்தையும் நான் தரேன். நீ திருப்பி போய் என்னெல்லாம் நீ எவ்வளவு நாள் வாழணும்னு யாவை ஜீவன் நிச்சயத்தில் எது வரைக்கும் நீ வாழணும்னு நினைக்கிறியோ அது வரைக்கும் நீ வாழலாம், அதெல்லாம் நான் கொடுக்குறேன். ஆனா இந்த நாளைக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் விடுறதுன்னா இதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு 3 நாள் காத்திருந்த உங்காத்து வாசல்ல. அதனால இந்த ஒரு நாளைக்கு இல்லாம எனக்கு நீங்க கொடுக்குற செல்வங்கள்னாலையும் நீங்க கொடுக்குற பணத்தினாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க அந்த ஆசையெல்லாம் காமிச்சு என்ன ஏமாற்ற முடியாது. எனக்கு வேண்டிட்டு இந்த ஆத்ம ஞானம் தான் வேணும். செத்து போனவனே ஜீவன் என்ன ஆனா அதை சொல்லுங்க நீங்க. அது சொன்னாதான் நான் இங்கேருந்து போவேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அடம் பிடிச்சவொடனே இவரால இப்படி சொல்லி பார்த்தா அப்படி சொல்லி பார்த்தாரு. ஏன்னா யாரையுமே டெஸ்ட் பண்ணாம எந்த சிஷ்யனுக்கு வேதாந்தத்தை சொல்லி தரப்படாது. கொஞ்ச நாள் பார்த்து அவர் என்ன பண்ணார், ட்ரிபிள் ஆர்டர்கிட்ட போய் 6 ரிஷிகளும் போனாங்க. பரத்வாஜர்ல இருந்து காத்தியாயனர்ல இருந்து எல்லாம். அவர் சம்பத்சரம் சம்பத்யத அப்படின்னு 1 வருஷ காலம் நீங்களோட இருக்கு. எது வித்யாசியாமகா, நீங்க கேட்கிற கேட்டீங்கன்னா நான் அறிவேனே ஆனால் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். எப்பேற்பட்ட வினயம் பார்க்கணும். சொன்னது ட்ரிபிள் ஆர்டர். அவர் ஞானின்றதுனால 6 பேர் பாரத்வாஜாதி காத்தியாயனாதி ரிஷிகள்லாம் அவர்கிட்ட போய் படிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட அவர் சொல்றாரு, 1 வருஷம் நீங்க இருக்க, நீங்க பாக்குறவங்கள உங்களுக்கு அது தெரியுமே, நீங்க உங்களை பார்த்துட்டு நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு தெரியுமே ஆனால் நான் சொல்றேன்னு அவருடைய வினயத்தை பார்த்து இந்த 6 பேரும் அறி போயிட்டாங்க. ஆஹா இவ்வளவு பெரியவரா இருக்காரு, இவ்வளவு வினயத்தோட இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு சிறு விஷயங்கள்லாம் செய்து 1 வருஷ காலம் இருந்த உடனே அவரை பார்த்த உடனே இவோ பிடிச்சு அவளுடைய பிஹேவியர்ல சரி நீங்க இப்ப என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க நான் சொல்றேன்னு சொல்லி தடுத்தாரு. அவரு இவ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சொன்னாரு. சொன்ன உடனே அவ எல்லாம் ஒரு நமஸ்காரத்தை பண்ணாரு. இவருக்கு அப்படிதா பரம்பாரம் தாருக்கு, நீங்கள் அல்லவோ எங்க அப்பா, சும்மா என்னுடைய அப்பான்னு சரீரத்துக்கு அப்பான்னாலே நாங்க சிராத்தாதி காரியங்கள்லாம் பண்ணி அவ்வளவு விஷயங்கள்லாம் கொண்டாடுறான்னா உண்மையிலேயே எங்க கண்ணை திறந்த நீங்கள் தான் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ 6 பேரும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. இப்படி நச்சிகேதனை வேற கேள்வி கேட்டான். அப்ப கேட்கும்போது யம தர்மராஜா என்ன சொன்னாரு, இந்த புலன்கள்லாம் எப்படி பறந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட கேள்வி பராஞ்சிகானி, பராக்கு பாக்குற மாதிரியே இந்த காணினா இந்திரியானி. இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி படைக்கப்பட்டு இருக்குன்னா வெளிநோக்கி படைக்கப்பட்டிருக்கு. பராக்கா பிரத்யேகாத்மானத்தை பார்க்காத மாதிரி படைச்சிருக்கேன் நான். உங்களை படைக்கும் போதே என்னுடைய இன்டென்ஷன் நீங்க உள்ள பார்த்து எங்க வேதாந்தத்துக்கு வந்துருவேலோன்ற பயத்திலேயே உனக்கு படைச்சிருக்கேன். எல்லாம் வெளியிலேயே உங்க காது பார்க்கும், வெளியில இருக்கிற விஷயத்தை தான் கண்ணு பார்க்கும், வெளியில இருக்கிறதான் கை தொடும், வெளியில இருக்கிற பதத்தை தான் நாக்கு சுவைக்கும், வெளியில இருக்கிற வாசனையை தான் மூக்கு நுகரும். இப்படி 5 இந்திரியங்களையும் பராக்கா படைச்சு விட்டார். பராச்சகானி எதிர்ன ஸ்வயம்பூ அப்படின்னு கடாபனிஷத்துடைய வாக்கியம். ஸ்வயம்பூ அப்படின்னா பிரம்மா இப்படி படைச்சாரு.
எதிர்நத்துன்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. எதிர்நத்துன்னா இப்படி படைக்கப்பட்டதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கிஞ்சிதவான் அப்படின்னு ஆச்சாரியார் பாக்கியம் பண்ணியிருக்காரு. இப்படி படைச்சு உன்னை போட்டு இந்த பண்ணிட்டாரியா பகவான், இந்த மாதிரி படைச்சு வச்சிருக்காரு உங்க கண்ணையும் காதையும் மூக்கையும், நீங்க ஒண்ணும் தப்பிக்க முடியாது, அதனால வெளியில போயிட்டே தான் இருக்கும். இப்படி படைக்கப்பட்ட இந்த கட்சி தீரா, யாரோ ஒருத்தன் மனுஷானாம் சகசிரேசு கட்சி எதற்கு சித்தையே, யாரோ 1000 பேர்ல ஒருத்தன் தான் வேதாந்தத்திலேயே இன்ட்ரெஸ்ட் வரப்படுது. எதாமத்தி சித்தானாம் கஷ்டில், யாரோ ஒருத்தன் தான் அப்படி ட்ரை பண்றதுன்னு என்ன அறிய போகணும். கஷ்டில் மாம் தேசி தற்பதான்னு கீதையில சொல்றாரு. அதனால எவ்வளோ பேர் இருந்தாலும் யாரோ ஒருத்தனுக்கு தான் இருக்கலாம். அந்த மாதிரி கஷ்டி தீரகா அவன் தான் இதை கண்டுபிடிச்சுன்னு நெச்சிதன் மாதிரி யாரோ ஒருத்தன் அந்த ஆத்மான வைக்கத்தை, அவன் உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை பார்க்கறான். ஆவருத்த சக்தி, எல்லா கிட்ட இருந்து அந்த சக்தியை வெளியில எடுத்துன்னு வந்து உள்நோக்கி பார்க்கறான்றதுக்கு நமக்கு இங்க பிரமாணம் இருக்கு. ஆக இப்படித்தான் இதுல இருந்து வந்த டீச்சிங் என்னன்னா, நம்மளும் எல்லா இன்ஜினியரிங்களையும் வெளிநோக்கி போற இன்ஜினியரிங்களை அடக்கி உள்நோக்கி பார்க்கறதுக்கு தான் வேதாந்த கிளாஸுக்கு நம்மளாம் இப்ப வந்திருக்கோம், வேதாந்தத்தை பார்க்கறோம். இந்த 5 புலன்களும் பாத்தீங்கன்னா மனசுக்கு தீனி போடுறதான ஒரு வாய் துவாரமா இருக்கு. இந்த காது எது நீங்க கேட்டா அதை கேட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம், நாக்கு நல்ல இட்லி மசால் தோசை சாப்பிட்டா அதுக்கு ஒரு சந்தோஷம், மனசுக்கு உங்களுக்கு சந்தோஷம் வேணும்னா இந்த 5 இந்திரியங்களுடைய தயவு தேவை. இந்த 5 இந்திரியங்கள் வாயிலாதான் மனசுக்கு ஒரு சந்தோஷம். நல்ல பாட்டு கேட்கறது, நல்ல வாசனையான ஒரு சென்ட் போட்டுக்கிறது, இப்படி எல்லாத்துக்கும் நல்ல டச்சா இருக்கும். ஆத்துல போய் பர்னிச்சர்ல உட்கார்ந்தாங்க நல்ல சோஃபாவா போடணும், எப்படிப்பட்ட போடணும் ஸ்பாஞ்சா இருக்கணும், அதுல உட்காந்து டிவி பார்க்கணும், இப்படி உடம்பு கேட்கறது. இதெல்லாம் யாரு கேட்கறாங்கன்னா மனசு கேட்கறது. அந்த மனசுக்கு தீனி போடுறது யாருன்னா இந்த 5 இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களும் அந்த மனசுக்கு இப்படி போடுறது. 5 கர்மேந்திரியங்கள்னு இருக்கு, அதெல்லாம் இங்க சொல்ல போறாரு பின்னாடி. அதனால இப்ப கர்மேந்திரியங்கள்லாம் என்னன்னு மாத்திரம் இப்ப சொல்றேன். வாக் பாணி பாத பாயு உபஸ்தான 5 கர்மேந்திரியங்கள் இருக்கு. 5 கர்மேந்திரியங்களும் சரீரத்தை சாட்டிஸ்பை பண்றதுக்காக இருக்கக்கூடிய 5 கர்மேந்திரியங்கள். இந்த 5ம் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னா வெளிநோக்கியே படைக்கப்பட்டிருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப கடினம் இதை அடக்கிறதுன்றது. இதை அடக்கிறதுக்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப நல்ல உபாயம்னு பாத்தீங்கன்னா சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்க. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் நம்ம விக்டிம் ஆயிடுவோம் பாதி நேரத்துக்கு. நல்லா டிசைட் பண்ணியாச்சு எதுவும் சாப்பிட வேண்டாம் இன்னைக்கு அப்படின்னு. அங்க போன உடனே அவன் சுட 2 இட்லி ஒரு வடை போட்ட உடனே சபலம் ஜிக்வா சாபல்யத்தினால என்ன பண்ணா, சரி இன்னொன்னு வேணா போட்டுறேன் அப்படின்னு அவன் சொன்னான். இதனால என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இதுல இருந்து நம்ம காப்பாற்றிக்கணும். அந்த சூழ்நிலை வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இதை ஏகாதசி மாதிரி விரதங்கள்லாம் பகவான் நமக்காக வகுத்து கொடுத்துருக்காரு. இப்ப என்னாச்சு, இந்த சூழ்நிலை நீங்க தப்பிக்கணும்னா, ஐயோ நீங்க ஏகாதசி விரதம்பா நான் சாப்பிட மாட்டேன் நீங்க சொல்லிட்டு நீங்களும் கிச்சன் உள்ள போக போறது இல்லை, நானும் உங்களை போர்ஸ் பண்ணி அதை கொடுக்க போறது இல்லை, ஏன்னா நீங்க தான் விரதத்துல இருக்கீங்களே அப்படின்னு. இந்த மாதிரி விரதங்கள் மூலமாக இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு இந்த புலன்களை அடக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி மாற்றிக்கிறது தன்னுடைய விஷயங்கள்ன்றத விவேக சூடாமணியில ஒரு அருமையான ஸ்லோகம் ஆச்சாரியார் பண்ணியிருக்காரு. சப்தாதி பஞ்சதிரேவ பஞ்ச பஞ்சத்வமா புது ஸ்வகுணேன பத்தா கரங்கமா தங்க பதங்க மீன பிருங்கானர பஞ்சதிரஞ்சி தக்கிம் அப்படின்னு ஆச்சாரியார் ஒரு ஸ்லோகம் போட்டிருக்காரு. இந்த புரங்கம் அப்படின்னாக்க மான், அந்த மானை எப்படி வேலை பிடிப்பான்னாக்க, மானை பிடிச்சிட்டு இருப்பான், அதை எப்படியாவது பண்ணணும்னாக்கா அதனுடைய வீக்னஸ் என்னன்னு பார்த்தா அதுக்கு ஸ்ரோத்ரேந்திரியம் ஒரு வீக்னஸ். என்ன பண்ணா நல்ல அருமையான ஒரு மியூசிக் பாடுவாங்க, சத்தம் படுத்துவாங்க. அந்த சத்தம்லாம் பார்த்த உடனே அந்த மான் நிற்கும். அந்த மான் நிற்கும் போது வேற அது மேல அம்ப போடுவான், அதை பிடிச்சிடுவான். ஸோ இது அந்த மானுடைய சாவுக்கு எது காரணம் அப்படின்னாக்கா அந்த சப்தம் தான் காரணம். அதே இந்திரியம் தான் அந்த மானை பிடிக்கிறதுக்கு காரணமாச்சு. அதே மாதிரி மாதங்கம்னாக்க யானை, யானைக்கு என்ன வீக்னஸ்னா அது இன்னொரு யானை தன் மேல பட்டதுன்னா அது வீக்காக நின்றுபடும். அதனால இவன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய தொட்டி மாதிரி கட்டி அதுல நிறைய போட்டு ஒரு யானை அடிக்க வச்சிருவான். ஒரு ஏற்கனவே ஒரு பெண் யானையை விட்டுருவான். அந்த பக்கம் போற யானைகள்லாம் வந்தவுடனே அது அந்த வாசனையை பார்த்து அங்க வந்தவுடனே அதை தொடர்றதுக்கு துண்டிக்கையால தொடர்றதுக்கு தொடும். இங்க அதுல மறைஞ்சிட்டு இருக்கும், அது துண்டிக்க பிடிச்சி கட்டி அந்த பள்ளத்துல இறக்கி விட்டுருவாங்க, அந்த யானையை பிடிச்சிருவான். அதுதான் அப்படி ஆச்சுனாக்க இந்த டச்சுன்ற சென்ஸ்னால அந்த யானை மாட்டிக்கும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் அப்படி பண்ணாரு.
பதங்கம் இந்த விசில் பூச்சி இருக்க ராத்திரில அது என்ன பண்ணும், எங்க வெளிச்சம் இருந்தாலும் அது போகும். அங்க வந்து நல்லா விளக்கு ஏற்றி வச்சிருந்தான், அகல் விளக்கு. இந்த விசில் பூச்சி என்ன பண்ணா அதுவும் வெளிச்சமா இருக்கேன்றதுக்கு அதை போய் அதுல ஏதாவது நமக்கு ஆகாரம் கிடைக்குமான்னு அந்த விளக்குல போய் நாக்க வைக்கும். நாக்க வச்சோம்னா அந்த இடத்துல அப்படியே செத்து போயிடும். அது நாக்குன்ற சுவையினால அந்த கண்ணுன்ற சுவையினால அது போய் அங்க மாட்டிடுது. அந்த கண்ணை போய் ஏமாந்துட்டு அது ஏதோ ஒரு பொருளிகளை போய் நம்ம ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு போச்சு. அது கட்சியில பார்த்தா அது பயரா போச்சு. அது கண்ணுனால அது அப்படி போச்சு. மீன் இருக்கு, மீன் எல்லாருமே தெரியும். மீன் எப்படி பிடிப்பான்னா ஒரு தூண்டில் வச்சிருப்பான், அந்த தூண்டில் ஒரு ஆகாரத்தை போட்டு அப்படியே வச்சிருந்தானா அந்த மீன் அந்த தூண்டுக்கு ஆசைப்பட்டு அந்த ஆகாரத்தை தாக்கும் போது அவன் டக்குன்னு அதை தூக்கிடுவான், அதை பிடிச்சிடுவான். இப்படி மீன் தன்னுடைய வாயால கட்டுது மீன். அப்புறம் பிருங்கங்கள்லாம் இந்த வண்டுக்கள்லாம் இருக்குல்ல, அது என்ன பண்ணா ஆசையா போய் தாமரையில போய் சேர்ந்துருக்குன்றதுக்காக போய் அது உள்ள விட்டான். அந்த கந்தத்தை பார்த்துட்டு அந்த மூக்குனால அது போய் உட்கார்ந்த உடனே சாயங்காலம் வந்துட்டுன்னா அது மூடிடும் அந்த தாமரை. அந்த மூடின உடனே அந்த வந்து அது உள்ள மாட்டிடும். ஆக இந்த 5 பிராணிகளும் 5 விதமான இந்திரியங்கள்னால தன்னுடைய வாழ்க்கையை இழந்தது. பஞ்சதிரேவ பஞ்சத்துவமாகுது. இதுங்களுக்கு எல்லாம் பஞ்சத்துவம்னாக்கா மரணமே அடையிற அளவுக்கு இந்த சென்சார்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நரகா மனுஷனே உனக்கு 5 இருக்கு, இந்த ஒண்ணுல மாட்டிக்கிறாங்களே நீ போய் மாட்டிக்கிறதுன்னா 5 இருக்குன்னா உனக்கு 5 times டேஞ்சர். அதனால நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றத பாத்துக்கோ அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றாரு சேஷ்டோடாமணியில. 5 பக்கமும் ஒண்ணு இருக்கிறது. இந்த 5த்தையும் அடக்கணும்னா ரொம்ப டிலேடியா நீ இருக்கு, அந்த 5த்தையும் சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டது. இதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு சூழ்நிலைன்னு பார்த்தோம். 2வது துஷ்சங்க நிவர்த்தி. சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த புலன் அடங்காமைக்கு காரணம் கெட்ட சங்கம் தான் காரணம். யாராவது ஒருத்த மொத்து சாப்பிட்றவங்களோட சேர்ந்து போயிட்டான்னா அவனுக்கு அந்த புத்தி வந்துடுறது. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றவங்களோட சேர்ந்தான்னா அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம். அதுல ஆக இந்த துஷ்சங்கம் இருக்கிற வரைக்கும் இவனுக்கு வந்து இந்திரியனுடைய கட்டுப்பாட்டுல இருந்து போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆகையினால சத்சங்கத்திலேயே இவன் முடிஞ்ச வரைக்கும் இருப்பானே, ஆனால் அதுல இருந்தெல்லாம் தப்பிக்கலான்றதுக்காக சத்சங்கம்ன்றது உபாயமா சொல்லியிருக்கு. உங்களுக்கு கமத்துக்கு இந்திரிய கண்ட்ரோலுக்கு முக்கியமான உபாயம் என்னன்னாக்க சத்சங்கம். இந்த சத்சங்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திருப்பி எப்ப பார்த்தாலும் வேதாந்த கிளாஸ் வேதாந்த சிந்தனை நம்ம போயிட்டே இருந்தாலும் நம்ம எங்க இதுக்கெல்லாம் டைம் இருக்கு. ஆனால் அப்படியே முடிச்சு போயிட்டே இருந்ததுனால அது வேதாந்தத்துக்கு அவன் எலிஜிபிள் குவாலிஃபைடு பர்சன், அவன் தான் வேதாந்தத்துக்கு அதிகாரியா ஆகிறான் அப்படின்னு சமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. பிறகு அடுத்தது உபரமஹா கஹா சம தம உபரம சிகிச்சா. அதுல உபரமஹா அப்படின்னாக்க என்னன்னாக்க ஸ்வதர்ம அனுஷ்டானம் ஏவ உபரதிஹி. உபரமஹானாலும் உபரதிஹினாலும் 2 ஒண்ணுதான். உபரமஹானாக்க ஸ்வதர்ம அனுஷ்டானம், தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டானம் ஏவ, தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுனால மட்டுமே இந்த உபரதின்ற குவாலிபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னா. இந்த உபரதின்ற பதத்துக்கு சாஸ்திரங்கள்ல 2-3 விதமான அர்த்தங்கள் இருக்கு. இவர் அதுல ஒரு அர்த்தமான ஸ்வதர்ம அனுஷ்டானம்ன்றது இங்க எடுத்து போட்டிருக்கார் ஆச்சாரியார். சாதாரணமா இந்த உபரதின்றது வந்து சன்னியாசிகளுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு தர்மமாக இது இந்த உபரதின்றது காணப்படுறது. இந்த உபரதின்றது என்னன்னா விலகி இருத்தல், பாக்கிய அனாலம்பனம். எல்லா பொருளிலிருந்தும் பிடிப்பில்லாம இருக்கிறவன் யாரோ அவன் தான் உபரமத்துக்கு தகுதியான ஒரு குவாலிஃபைடு பர்சன். உபரதி அவங்கிட்டதான் இருக்கும். எல்லாத்துல இருந்து விலகி இருக்கிறதுன்னு ஒரு நிலை இருக்கு. இதை வந்து எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணிடணும். எல்லாரும் இப்ப ஈசிக்கிறதுன்னு சொல்றான் இல்லையா, அந்த மாதிரி எதுலையுமே ஈசிக்காத விலகியே இருந்து எல்லாரும் இருந்தானே ஆனால் அவனுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட்னால வரக்கூடிய பாதலத்திலிருந்து அவன் தப்பிப்பான். அதனால அன்அட்டாச்சா இருக்கிறது, விலகி இருத்தல்ன்றதுதான் உபரமகான்னு பேரு. இன்னொன்னு உபரதி அப்படின்னாக்க சன்னியாசம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. உபரதி அப்படின்னாக்க சன்னியாசம்னாக்க பொறுப்புகள்னு ஒண்ணு கையில இருக்கிற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும். எல்லா பொறுப்பையும் நீ தலையில வச்சிருந்தானாக்க அவனால நிம்மதியாக இருக்க முடியாது, உனக்கு காலமே கிடைக்காது. ஒரு கிரகஸ்தனா இருக்கான்னாக்க அவன் என்ன பண்ண, எல்லா பொறுப்பும் அவன் தலையில இருக்கு. குழந்தைங்களை வளர்க்கணும், ஸ்கூலுக்கு போகணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும்ன்ற பொறுப்புகள்லாம் இருக்கிறதுனால அவனால அந்த உபரதின்றது சரியா வரல. அவன் சில காரியத்துக்காக எல்லா விஷயத்தையோடும் அவன் ரதி பண்ண வேண்டியிருக்கு, எல்லாத்தோடையும் கூட போக வேண்டியிருக்கு. அதை விலகி இருக்கணும்ன்றது முடியாத காரியமா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா இதெல்லாம் வேதாந்தத்துக்கு இடைஞ்சலா இருக்கிறதுனால அவன் என்ன சொன்னா, நீங்க வந்து
சித்த யோகத்தை எடுத்துட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டீங்கன்னாக்க யூ ஆர் நாட் பவுண்ட் பை திஸ் டியூட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு இந்த பொறுப்புன்றது இங்க தான் வருது. இந்த சிகைனாலையும் யஜ்ஞோபவீதத்தினாலையும் பஞ்சகத்தினாலையும் தான் எல்லாருக்கும் பொறுப்புன்றது வருது. இந்த பொறுப்புலேருந்து சந்திக்கணும்னாக்க அவன் சன்னியாசத்தை அடையணும்ன்ற அந்த சன்னியாசத்துக்கு பேர் உபரசின்னு பேரு. அந்த உபரசி அப்படின்னா என்ன அர்த்தம், நீயே கையில பவர் வச்சுக்காத, அது எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணிட்டு போயிடணும். இந்த டெலிகேஷன் சொல்றாங்க, டெலிகேஷன் ஆஃப் பவர், இதுதான் உபரசி. எல்லாத்தையும் நீங்களே இழுத்து வச்சிருக்கீங்கன்னா வேலையே நடக்காது ஆபீஸ்ல. அவனுக்கு அந்தந்த பொறுப்பை நீங்க கொடுத்துட்டு அவாவா பண்ணாதான், நீங்க பண்ணாதான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது கிடைக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை தான் சன்னியாசத்துக்கும் அவன் யூஸ் பண்ணா, அதே டைம் மேனேஜ்மெண்ட் தான் மேனேஜ்மெண்ட்லயும் வச்சிருக்க. இதுக்கு பேர் தான் உபரசின்னு பேரு. உபரசின்னா உனக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம் கிடைச்சதுனால உன்னால வேதாந்தத்தை படிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் நம்மளே ஈஸிட்டு இருந்தானே இதுக்கு டைம் கிடைக்காது. அதனால உபரசின்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மம் இது ஒரு அவசியம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு மூணாவது கர்மயோகம். கர்மயோகம்னு கீதாச்சாரியன் சொல்ற கர்மயோகம் இருக்க, அது ஒரு விதமான உபரசி. எந்த காரியம் பண்ணாலும் அட்டாச்சா பண்ணாதீங்க. எந்த காரியம் பண்ணாலும் அன்அட்டாச் அட்டாச்மெண்ட் இருந்தா, ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத அன்அட்டாச்சா ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். நம்ம யாருமே நினைக்க கூடாது. அதே சமயத்துல நீங்க யாருக்கிட்டையும் அட்டாச்சாவும் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு நேக்கு வாழ்க்கையில தேவை. இப்படிதான் எல்லாரும் எல்லாரோடையும் பழகணும் அப்படின்றதுதான் கர்மயோகம். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா கர்மாவையும் நீங்க பண்ணணும், ஆனா அட்டாச்சா பண்ணாதீங்க. அதுல இருக்கிற பலனை எதிர்பார்க்காத. கர்மமே அதிகாரா மாஸ்து பலே கதாச்சன, அது பலத்துல உங்களுக்கு எப்பொழுதும் உங்களுக்கு உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம். அது என்ன வருதோ அது வரும். நான் கையையும் கட்டுவேன் ஆனா சத்தமும் வரக்கூடாது அப்படின்னா அது நடக்காது. அதனால என்ன பண்ணணும்னா இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிங்க, சின்னதை கட்டுங்க. அப்படி அந்த கர்மாவை பண்ணிதான் ஆகணும். கர்மா பண்ணாம இருக்க முடியாது. எல்லாரும் என்ன பண்ண முடியாது, அதுல இருந்து கர்மா பண்ணாம இருக்க முடியாது. கர்மாவும் பண்ணணும், ஆனா அதனால அட்டாச்மெண்ட்டும் வந்துடக்கூடாது. அந்த கர்மா ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது என்ன பாதிக்கவும் கூடாது. அப்படி அன்அட்டாச்சா பண்ணக்கூடிய கர்மா இருக்க, அதுதான் அந்த அன்அட்டாச் கர்மா. எப்படி வரும்னாக்க, இந்த கர்மா எனது இல்ல, இந்த சரீரம் எனது இல்ல, இந்த சரீரத்துல யாரோ கொடுத்த சரீரம், நான் இப்ப இதுல உட்கார்ந்து இருக்கேன், இந்த காரியங்கள்லாம் சந்தியாவந்தனாதி கர்மங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி இருக்கு வேதத்துல, அதனால நான் பண்றேன். ஆனா இதனுடைய பலன் என்னவா இருக்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நிஷ்காமியமா பண்ணக்கூடியதுதான் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள்லாம். அந்த கர்மாவை பண்ணும்போது என்ன சங்கல்பம் பண்ணிக்கிறோம், உமாத்த சமஸ்த துரித சேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியத்தான் நான் பண்ணிடுறேன், எனக்காக நான் பண்ணிக்கல அப்படின்னு பரமேஸ்வரன் பிரீத்திக்காக பண்ணேன்னாக்கா அதுல அன்அட்டாச் தான் நான் பண்ணேன், அவருக்காக பண்றேன். அவர் என்ன பலன் இதுக்கு தேவையோ அதை கொடுக்கட்டும், அது கொடுக்காம போட்டான், ஐ எம் நாட் வொரிட் அபௌட் தட். ஆனா நான் பண்ணும் போது எனக்கு பண்ண அதே மாதிரி பண்ணி முடிச்ச உடனே எனக்கு ஒரு எண்ணம் வரலாம், ஆகா என்னமா நான் பண்ணேன் இன்னைக்கு, அந்த மாதிரி பண்ணேன், என்ன 108 காயத்ரி இன்னைக்கு பிரமாதமா பண்ணேன்னு ஒரு நாள் நினைக்க வேண்டி வரலாம். அப்படி வந்தா அதுவும் கூடாதுன்றதுனால கடைசியா காயே நமாச்சா மனுஷேந்திரி வா புத்தியாத்மனாவா பிரகதேஹே சுவாவாத் கரோம் எது சகலம், நான் பண்ற எல்லாத்தையும் நாராயணாய இது சமர்ப்பயா அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அந்நதா சரணம் நாஸ்தி துமேவ சரணமா தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தன அப்படின்னு எல்லாத்தையும் ஜனார்தனனுக்கு விட்டுட்டீங்கன்னாக்கா அவர் என்ன பண்றாரோ அவர் டிசிஷன் எடுக்கட்டும் அப்படின்னு சொன்னானாக்க, இதுதான் நம்மளுடைய கர்மா சுதர்மம். எனக்கு என்ன சொல்லியிருக்கோ விதிச்சிருக்கோ அதை மாத்திரம் நான் பண்றேன். அதுல எதுவும் யோசிக்கல. ஆபீஸுக்கு போனேன்னா எனக்கு என்ன டிஃபைன் டியூட்டிஸோ அந்த டியூட்டிஸ் மாத்திரம் தான் பண்ணுவேன். அதுக்கு மேல வந்து மொபைல இருந்து மாத்திட்டேன். இப்படி பண்ணாம இருக்கிறது, இதுக்கெல்லாம் பேரு உபரசி அப்படின்னு பேரு. இந்த உபரசியில இருந்து இந்த உபரசி எப்படி ஜெயின் பண்றது, அதுக்கு உபாயம் சொன்ன மாதிரி அங்க சொன்ன மாதிரி சூழ்நிலைன்றது தமத்துக்கு சொன்னா, இதுக்கு என்ன உபாயம்னாக்க அப்பிரமாதகான்றது உபாயம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. பிரமாதம்னா தமிழ்ல சொல்ற பிரமாதம் இல்ல. தமிழுக்கு பிரமாதம்னாக்க எல்லாத்துலயும் ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்ற ஒரு அன்அட்டாச் ப்ரொக்ராஸ்டினேஷன் பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது, ஒரு ஜாக்கியமா இருக்கிறது, எல்லாத்துக்குமே ஒரு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிலைக்கு பேர் பிரமாதம்னு பேரு. எந்த காரியம் பண்ணாலும் அலர்ட்டா பண்ணணும், எந்த காரியம் பண்ணாலும் அதுல மைண்ட வச்சு ஒரு காரியம் பண்ணணும். இதை யார் ஒருத்தன் பண்றானோ அவனுக்குதான் இந்த உபரசி சோதர்மன்றது சித்திக்கும். இதை நல்லா யோசிச்சு அலர்ட்டா பண்ணணும். யாரு ஏன்னாக்கா இது ஏன் அலர்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எது செய்யாதான்னு சொல்றியோ அது மனசு அதை செய்யும்னு சொல்லும் மனசு.
நான் குரங்க நினைக்காத ஜபம் பண்ணும் போதுன்னு எப்ப சொன்னேன்னா நிச்சயமா ஜபம் பண்ணும்போது குரங்கு வரும். ஏன்னா நான் சொன்னதுனாலேயே வரும் இல்லையா? அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம அந்த மைண்டை ரொம்ப அலர்ட்டா வச்சுக்கணும். அந்த அலர்ட் மைண்டா வச்சுட்டு யாரு தன்னுடைய தர்மத்தை ஃபாலோ பண்றானோ அவனுக்கு தான் இந்த உபரதின்ற ஒரு வேல்யூ இவனுக்கு கிட்டும். அவன் தான் ஒரு தகுதியை அடைகிறான். இதுக்கு எந்த ஒரு வேல்யூக்குமே எது சொன்னாலும் கூட கூட இதையும் சேர்த்து சொல்லுவேன். சத்சங்கம்னு ஒண்ணு வேணும். இந்த சத்சங்கத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையாரு. இந்த மாதிரி கிளாஸ் வீட்டுக்குலாம் நம்ம போனாதான் அந்த சத்சங்கத்துல வரும்போதுதான் இந்த மாதிரி அப்புறமா அலர்ட்டா கேட்கறது. எல்லாரும் கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம மாத்திரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது. நம்ம மாத்திரம் ஏதோ பேசிட்டு ஒரு விஷயம் எல்லாரும் பேச போறாங்கன்ற பயம். இந்த அலர்ட்னஸ்னா எப்படி இருக்குன்னா சத்சங்கத்துலதான் வருது. ஆபீஸ்ல கூட பாத்தீங்கன்னா பாருங்க, எல்லாரோடையும் உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கும். தனியா ரூம்ல உட்காந்துட்டேன்னா திடீர்னு கொஞ்ச நேரம் கண்ண போடலாமான்னு தோணும். இதெல்லாம் பிரச்சனை ஆகும். அதனால சத்சங்கத்திலேயே சங்கத்துல இருக்கிற வரைக்கும் இந்த அலர்ட்னஸ்ன்றது வருது. இந்த அலர்ட்னஸ் தான் உபாயம். அந்த உபரதியை சம்பாதிக்கிறது சுதர்ம அனுஷ்டானத்துக்கும் விலகி எல்லா பொருள்களிலிருந்தும் விலகி இருக்கிறதுக்கும் அதுதான் நிலைன்றதுனால அது ஒரு உபாயமாக உபரமகா கஹா அப்படின்னாரு. ஸ்வதர்ம அனுஷ்டானமேவ உபரமகான்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்தது நாலாவதா ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்ன? சிகிச்சா அப்படின்னாரு. சிகிச்சா கா. சிகிச்சா ஸ்ரீலிங்கமா இருக்கிறதுனால கா அப்படிங்கிற சிகிச்சா கா. சிகிச்சானா என்ன? சீத உஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்துவம். சீதம் குளிர், உஷ்ணம் ஒரே வெப்பம், சுகம் இன்பம், துக்கம் துன்பம் முதலியவைகள் எல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனோபாவம், சகிஷ்ணுத்துவம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனோபாவம் வரணும். எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு வேல்யூ இது வாழ்க்கையில. எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் மழை பெஞ்சு ஐயோ மழை பெய்யுது அதனால எல்லாம் பிடிச்சி இடிச்சு போயிட்டா மாதிரி ஆயிடுவாங்க. வரல, ஒரே குளிரா இருக்கு, நான் எப்படி வெளில போறது, இது எப்படி நான் பூஜை பண்றது, காத்தால ஒரே குளிரா இருக்கு மார்கழி மாசம் அப்படின்னா. வெயில் காலத்துல பண்ணா அதுல கட்டி கட்டி வச்சோம். ஒரே வெயிலா இருக்கு, காத்தால இருந்து 5 மணிக்கு பண்ண முடியல, அன்னைக்கும் பண்ண முடியல மார்கழி மாசத்துக்கும். இப்போ சம்மர்லயும் பண்ண முடியல. இவனுக்கு ஏதாவது ஒரு காரணம் வரணும்னா ஏன்னா இவனுக்கு சிகிச்சை போறல. இந்த சீதத்தையும் உஷ்ணத்தையும் சகித்துக் கொண்டிருக்கிற மனோபாவம் யாருக்கு இருக்கோ அவனாலதான் எல்லா காரியத்தையும் ஒழுங்கா பண்ண முடியும். அதனால சீத உஷ்ணம், சுகம் துக்கம் இதுவும் அப்படிதான். சுகம் வந்ததுன்னா ஓஹோ ஓஹோன்னு ஆடுறது, துக்கம் வந்ததுன்னா ஒரே இடிஞ்சு போறது. இது ரெண்டுமே ஒருத்தனுக்கு கூடாது. சுகம் வந்தாலும் வாயிட்டா இருக்கணும், துக்கம் வந்தாலும் அடுத்தது என்ன சிந்தனை பண்ணணுமோ அதை சிந்தனை பண்ணணும். இந்த சுக துக்கத்தை நல்லா சகித்துக்கணும். உலகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா மானம் அவமானம், இன்பம் துன்பம், புகழ் இகழ், புண்ணியம் பாபம், தர்மம் அதர்மம், பகல் இரவு, வெற்றி தோல்வி, இப்படிதான் எல்லாம் பேர்த்தா ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம மீட் பண்றோம் டெய்லி டே டு டே லைஃப்ல. இந்த ரெண்டுமே நம்மளை அஃபெக்ட் ஆகாம பார்த்தது சகித்துக் கொள்ளிக்கூடிய தன்மைக்கு பேர் சிகிச்சாங்கிறது. இந்த சிகிச்சான்றது ரொம்ப முயற்சி. ஆனா இந்த சிகிச்சைய பார்த்து யூஸ் பண்ணோம். ஒருத்தருக்கு உடம்பு தெரியல, வைக்க வைக்கிறாங்க, அதனால நான் உட்காந்துட்டே இருக்கேன், நான் 2 நாளைக்கு நான் டாக்டர் கிட்ட எல்லாம் போக மாட்டேன், அதை பொறுத்துக்கிறேன்னு சொன்னா அதுவும் தப்பு. டாக்டர் கிட்ட போ, அவர் மருந்து கொடுக்குறாரு. மருந்து சொன்னோன்னு அவர் சொன்னா அப்பா இது மருந்து கொடுத்துருக்கேன், ஒரு 4 மணி நேரம் ஆகும் உனக்கு வேலை செய்யறதுக்கு, சாயங்காலம் 5 மணிக்கு போனா அந்த 5 மணி வரைக்கும் பொறுத்துக்கிறது. முயற்சிக்கு பிறகு பொறுத்து கொள்கிறாங்க, அதுதான் சிகிச்சை. முயற்சியே இல்லாம இருக்கிற சிகிச்சையிலும் ரொம்ப பிராபலத்துல விட்டுரும். அதனால சிகிச்சைன்னா முயற்சிக்கு பிறகு எடுத்துக்கொள்ளக்கூடியதுதான் சிகிச்சை. அந்த சிகிச்சை தான். அந்த சிகிச்சைக்கு சாஸ்திரத்துல ஆச்சாரியார் ஒரு இடத்துல சொல்றாரு, சிகிச்சாக்கு குடும்பம் அப்பிரதீகார பூர்வ சகிஷ்ணுத்துவம் அப்படின்னாரு. அப்பிரதீகார பூர்வகம் அதை பண்ணிட்டு உங்க எதிர்த்து எதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கொடுக்குறேன், நீங்க கேட்டீங்கன்னு கொடுத்துட்டேன், வாட்சை கொடுத்துக்க கூடாது. அவன் கேட்டா என்னமோ அந்த மூமெண்ட்ல நான் கொடுத்துட்டேன் சார் அப்படின்னு நினைச்சான்னாக்க அது சகிஷ்ணுத்துவத்தை கணக்குல வராது. அப்படி சகிக்கல அது சரியா. அப்பிரதீகாரமா இருக்கணும்னா முணுமுணுக்க கூடாது. அந்த முணுமுணுத்தலும் ப்ரூடிங்கே இல்லாமல் எதை நீ சகித்துக் கொள்ளுகிற காரியமோ அதுக்கு பேர் தான் சிகிச்சை. நீங்க பண்ணும்போது ஏதோ வெயிலாதான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் அவர் இருந்து காமிச்சுக்கலான்னு சொல்லக்கூடாது. நிஜமாவே அதை காமிக்க கூடாது. நீங்க அந்த குளிரையோ வெப்பத்தையோ நிஜமாவே நீங்க தாங்கிக்கக்கூடிய சக்தி எடுக்கிறது, அதுக்கு பேர் சிகிச்சா அப்படின்னு சொன்னாரு. இந்த சிகிச்சைக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டா ரொம்ப நல்ல உபாயம் இருக்கு. அக்செப்டன்ஸ் ஒரு அழகான வார்த்தை இங்கிலீஷ்ல. எல்லாரையுமே நீங்க அவாவால ஒத்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா பாருங்க, சிகிச்சை எல்லாரையும் பொறுத்துக்கலாம். நீங்க இப்படிதான் இருப்பாரு, நான் எதுக்கு என்ன மாதிரி உங்களை நினைக்கணும், இவர் இப்படிதான் இருப்பார், ஐ அக்செப்டிங் ஆஸ் இஸ், ஐ அக்செப்டிங் ஆஸ் இஸ், ஐ அக்செப்டிங் ஆஸ் இஸ். நீங்க என்ன அக்செப்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்குள்ள விரோதம் தான் வராது.
அவர் அப்படி இருக்கார், எல்லாரையும் ஒத்துக்கணும், எல்லாம் பகவான் கரெக்டா தான் பண்ணியிருக்காரு. இப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்காரு, சின்ன இருக்காரு, அவர் கூட எல்லாரும் போறாரு, ராமகிருஷ்ணா மிஷின்ல எல்லாரும் போறாரு, அதுக்காக படைக்கப்பட்டிருக்காரு பகவான். அங்க போற வாழ்க்கெல்லாம் ஞானம் வரதுக்காக அவாளை, சாய்பாபா கிட்ட போற வாழ்க்கை அவாளுக்கு போடுறாரு, இவாளுக்கு போறதுக்காக எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நீங்க. அப்ப நமக்கு பேதமே கிடையாது. ஓஹோ, எல்லாமே பகவான் ஹேஸ் காட் அ பர்பஸ், அதுக்காக தான் எல்லாரையும் படைச்சிருக்காரு, எல்லாரையும் அந்தந்த வழியில போகிற மாதிரி கூண்டாரு, அவா அந்தந்த வழியில அதை போய் மாற்றி என்ன இஷ்டத்து எனக்கு பிடிக்காத காலங்காத்தால நீ நாம சங்கீதத்துக்கு போகாத நான் சொல்ல முடியுமா? எனக்கு பிடிக்கலன்றதுக்காக வேதாந்தத்தை தவிர நீ எதுவும் படிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? மீமாசத்தை படிக்க என்ன முடியாது? எல்லாரும் லோகத்துல பார்த்தோன்னா அவாவுடைய ஐடியா வச்சுட்டு இன்னொருத்தரத்தை கண்ட்ரோல், இதுல எனக்கு பிடிப்பில்லை, அதுல எனக்கு பிடிப்பில்லைன்னு இல்லையா? இது முதல்ல போகணும். இது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வேல்யூ. அக்செப்ட் பீப்புள் ஆஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேல தேசமே வராது. ஆமா, அவர் அப்படிதான், அவருடைய ஸ்டைல் அப்படிதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க நம்ம ஒத்துட்டோம்னு வச்சுங்க, வேதமே வராது. இந்த அக்செப்டன்ஸ் இருக்க, இதுதான் சகிஷ்ணுத்துவம்னு பேரு. இந்த சகிஷ்ணுத்துவம் தான் இந்த காம குரோதாதிகள்லாம் கூட இதுல சேர்த்து நீங்க சொல்ல முடியும். காமம், குரோதம், மோகம், மதம், மாச்சரியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா என்னன்றதை யோசிச்சு பார்த்தா, காமஹா அப்படின்னாக்கா என்னை விட வேறானதான ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல எனக்கு ஆசை இருக்குன்றதுதான் காமம் இல்லையா? அந்த காமம் எப்படி போவோம்னா இந்த விவேகத்தினால போவோம். அது அப்படிதான் இருக்கும், நம்ம தான் ஜாகிரதையா இருக்கணும், அதுகிட்ட போகக்கூடாது. அவங்க அப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக அவன் அட்வைஸ் பண்ணும் போதெல்லாம் வாங்க முடியுமா? ஒரு காமனையா நான் குறைச்சிட்டேன்னு வச்சுங்க, இந்த நாளைக்கு வந்துச்சுன்னா விவேகம், இந்த விவேகம் இருந்ததுன்னா அதுல தெரிஞ்சுக்கலாம். குரோதம்னா என்ன? எது எனக்கு கிடைக்கலையோ உடனே குரோதம் வந்துடுறது, என்ன எனக்கு துவேஷ புத்தி வந்துடுறது. எது கிடைக்கலையோ அது, அந்த துவேஷ புத்தி இருக்கணும். ஏன் உனக்கு துவேஷ புத்தி வந்ததுன்னு உன்னை நீயே பார்ட் ஆஃப் செகண்ட் கொடுத்துட்டு விவேகம் வந்துருச்சுன்னா அதுல இருந்து போயிடுறது. மதம் அப்படின்னா மத் சமானஹா சஹா இது மதஹா அப்படின்னா எனக்கு சமானமா யார் இருக்கான், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். அவன்கிட்ட போய் இல்லப்பா பரத்வாஜர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் சகல வேதங்களையும் படிச்சவர். அவர் போய் பரமேஸ்வரன் வந்தவொடனே எனக்கு இன்னொரு ஜென்மா வேணும்னு, பரமேஸ்வரன் எனக்கு காக்காது, இன்னொரு ஜென்மம் உமக்கா எதுக்கு அப்படின்னாரு. இதுதான் எல்லா வேதமும் படிச்சுட்டேன்னு, எல்லா வேதமும் படிச்சேன், இன்னொரு தடவை அதை விட வேற ஏதாவது வேற இருந்தா நான் படிக்காம போயிட்டா என்ன பண்றது, இன்னொரு ஜென்மம் கொடுத்தீங்கன்னா பாக்கி இருக்கிற வேதத்தையும் படிச்சிருவேன் நானு அப்படின்னு எனி டைம் அவருக்கு கட்டுறது கைமண் அளவுதான் அப்படின்ற ஒரு கதை தெரிஞ்சுதுன்னு வச்சுங்க. யாருக்காவது மொத்தமான சகான்ற எண்ணம் வருமா? சாஸ்திரங்கள்லாம் அவ்வளவு பெருசா இருக்கு, 14 சாஸ்திரங்களையும் படிச்சவாலே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை படிச்சுட்டான்னு கருவான்றது வரதுக்கே மத்தமான சகான்ற எண்ணமே வராது. எப்போ இந்த விவேகம், இந்த வேதாந்த விஞ்ஞானம் வந்துச்சுன்னா அவனுக்கு வராது. மாத்தரியம்னா என்னன்னா மத்தமான சம்பத்தி அசகன போடுவது. எனக்கு சமானமா ஒருத்த முன்னுக்கு வந்துட்டானா அது எனக்கு பிடிக்காது, அதுக்காக மாத்தரியம் பேரு. மாத்தரியம்னா இன்னொருத்த முன்னுக்கு வர்றதுல எனக்கு பிடிக்காது, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவனுக்கு கிடைச்சி அவனுக்கு ஆபீஸ்ல ப்ரொமோஷன் வந்ததுன்னா நான் ஏன் கருவிக்கணும்? அதெல்லாம் தெரியாது, இது ஏன்னு தெரியாது. ஏன்னா நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா தெரியும், அவன் ஆபீஸ், அவன் ஒர்க் பண்றான், அவளுடைய செட்டப், அவளுக்கு இது மாற்றம் கனெக்டட். நான் எதுக்கு அது குட்டுன்னு சொல்லணும், பேடுன்னு சொல்லணும் அப்படின்னு யோசிக்க பார்க்க ஆரம்பிச்சானாலே இந்த மாத்தரியன்ற குணம் போகும். ஆக இந்த காமக்ரோதாதிகள்லாம் எப்படி போறதுன்னாக்கா இந்த உபாயத்துல அந்த அக்செப்டிங் பீப்புள் ஆஸ் யாருன்னு வச்சீங்கன்னு வச்சுங்க, இது எல்லாத்துக்கும் காமனா இருக்கு. இந்த அக்செப்டன்ஸ் தான் உபாயம் சிகிச்சை நமக்கு வர வைக்கிறதுக்கு, இந்த சிகிச்சான்ற குணம் வர வைக்கிறது. இன்னொரு முக்கியமான உபாயம் என்ன சொல்லிருக்கா, தபஸ் சொல்லியிருக்கு. சிகிச்சைக்கு நீங்களா ஒரு தபஸை வர வைக்கணும். காத்தாலேருந்து 1/2 மணி நேரம் இந்த ஜபத்தை பண்றது அப்படின்னு நீங்களா உங்களுக்கு இப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சீங்கன்னு வச்சுங்க, அந்த கஷ்டம் அனுபவிச்சு உங்களுக்கு இவ்வளவு அறியாமையே உங்களுக்கு பொறுத்து கொள்ளும் தன்மை உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே இருக்கு. அதுக்காக போட்டுக்கிறது தான் இந்த தபஸ்ன்றது. எனக்கு வேணா இந்த ஏகாதசி விரதம் வச்சுக்கிறது, துவாதசின்னா காலங்காத்தால சீக்கிரம் சாப்பிடுறது, இந்த காத்தால சீக்கிரம் சாப்பிடலன்னா பகவான் கண்ணையா குத்துவாரு. அப்படி கிடையாது, நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். இதெல்லாம் தெளிவா போட்டுக்க, காலங்காத்தால சாப்பிட்டேன்னா அன்னைக்கு ஃபுல்லா, அதுக்கப்புறம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நமக்கு நாமே கஷ்டங்களை வச்சுக்கிறது. முந்தின நாள் ஏகாதசி காஷ்ட மௌனம் இல்ல பட்டு இப்படி எல்லாம் வச்சுட்டாங்கனாக்கா நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம வச்சுட்டோம்னாக்கா நமக்கு இந்த சகிஷ்ணுத்துவம்ன்ற ஒரு வேல்யூ டெவலப் ஆகுது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கஷ்டத்தை கல்பிச்சுட்டு அந்த கஷ்டத்தை பொறுத்து பார்க்கணும். அது இந்த சபரிமலைக்கு போறவெல்லாம் செருப்பு இல்லாம போறாங்க, அது ஒரு பிராக்டிஸ். அது
இல்லையா? கஷ்டத்தை அனுபவிச்சானா அவளுக்கு என்ன அது ஒரு பொறுத்துதல்னு ஒரு தன்மை வருகிறது. ஆனா 45 நாளைக்கு விரதம் வச்சுன்னா இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு எல்லாம் என்ன சிகிச்சையை டெவலப் பண்றது. நான் ஏற்கனவே சொன்னேன், வாரணாசியில ரொம்ப அதனால எதுக்கு எடுத்தாலும் இரிட்டேட் ஆயிடுவாங்க. எங்க பார்த்தாலும் இது கிளீனா இல்ல, இது இப்படி இருக்கா, இது தட்டி வைப்பா, இப்படி வைப்பா, இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இரிட்டேட் சகிச்சிக்கக்கூடிய ஒரு நிறைய பேர்கிட்ட பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு கௌரின்னு ஒரு அம்மா டெய்லி கௌரி பூஜை பண்றதுக்கு வருவாங்க. அவளுக்கு ஆனா இந்த மடி ஆச்சாரத்துல ரொம்ப பிடிப்பு. யாரும் மேல பட்டுடக்கூடாது, அது பட்டுடக்கூடாது, அது கீழே தண்ணி மழை தண்ணி இருந்ததுன்னா அந்த பக்கம் வரமாட்டான், வேற ரூட் வழியா. பகவான் பார்த்தாராம், சரி நம்ம இவ்வளவு நல்லவளா இருக்கா, இவளுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சேரியில போய் உட்காந்துட்டார். நடுவில் ஃபுல்லா எல்லாம் ஃபிளஷ் இதெல்லாம் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டாராம். போனா எல்லாரும் போய் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா தேடிட்டு பூஜை பண்ணணும்னு போனோடனே எங்க பூஜை பண்றதுன்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி இங்க அம்பாளுக்கு சிவன் அம்பாளுக்கு பூஜை பண்ணான்னு கேட்டாங்க. எங்க இருக்கானா இந்த சேரியில போனாங்க அந்த அம்மா. அங்க போய் பாருன்னு பார்த்தா எல்லாம் அழிஞ்சிட்டு நடுவில் அம்பாள் உட்காந்துருக்காங்க. இங்க வந்து பூஜை பண்ணனாலும் அவ போய் பூஜை பண்ண உடனே அவளுக்கு கண்ணு திறந்தா. ஓஹோ, இதுக்காக தான் பகவான் நம்ம கிட்ட விளையாடி இருக்கா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் இருக்கேன், இந்த மடி ஆச்சாரத்திலேயே இருக்கேன்னு தவிர இந்த பூஜையை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. இதுவும் நான் தாண்டணும் அப்படின்னு பண்றதுன்னா கௌரி மாதா டெம்பிள்னு இதை சிக்னிஃபை பண்றது, இந்த சிகிச்சையாவை சிக்னிஃபை பண்றதுக்கு ஒரு கோவில் இருக்கிறதா சொல்றாங்க இதுல வாரணாசியில. அப்படி வரக்கூடிய உபாயம் இந்த சிகிச்சையை டெவலப் பண்றதுக்கான உபாயம். அதுக்கு அடுத்தது ஸ்ரத்தா ஸ்ரீதிருஷ்டி அப்படின்னா ஸ்ரத்தான்னா என்ன? நம்பிக்கை. இது என்ன? ஸ்ரீதிருஷ்டி. ஸ்ரத்தான்னா என்ன அப்படின்னா குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. விஸ்வாசம் தான் ஸ்ரத்த. எதுல விஸ்வாசம்? குரு வேதாந்த வாக்கியம். குருவனுடைய வாக்கியத்துல ஒரு நம்பிக்கை, வேதாந்தத்துல ஒரு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்ததுன்னாதான் அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தான்னு பேரு. வாக்கியாதிஷுன்னு போட்டதுனால ஸ்ருதி வாக்கியேஷு, ஸ்ருதி வாக்கியேஷு, சிஷ்டாச்சார வாக்கியேஷுன்னு நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் அத்தியந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கைன்றது என்னன்னாக்க ரொம்ப முக்கியமான ஒரு வரிசையும். இந்த வரிசை என்னாச்சு, ஆஃப்லேட் ரொம்ப மோசமா பேப்பர் எல்லாம் படிச்சு நமக்கு எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். யாரையும் நம்பாத பசங்களுக்கு சொல்லி தரோம். நம்ம யாரு பிக்சர் கொடுத்தா வாங்கி சாப்பிடாத, அவன் என்ன கொடுக்குறான் மத்தியானம் எதுவும் சாப்பிடாத, நான் கொடுக்குற சாப்பாடே இப்படின்னு பண்ணி நம்ம என்ன போதிக்கிறோம்னாக்க இந்த நம்பிக்கை இல்லாதனத்தை அவளுக்கு உண்டு பண்ணி போடுறோம் நம்ம. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வேதத்துல சொல்லும் போது பிருகதாரண்யக உபநிஷத்துல ஒருத்தன் போய் என்ன பண்ணா, ஒரு காட்டுல போய் மாட்டினா அமாவாசை கும்பிட்டு எப்படி போறதுன்னு தெரியல, திக்ரமம் ஏற்பட்டுச்சு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல, ஊர் பக்கத்துல எங்கேயும் ஊர் இருக்க மாதிரியே தெரியல. அப்போ அந்த ஊர்ல இருந்து ஒரு வேடன் ஒருத்தன் வரான். அந்த ஊர்ல காரம் ஒருத்தன் லோக்கல் ஆள் வந்தான். அவனை போய் கேட்டார், அப்பா நான் ரொம்ப படிச்சவன், நான் பெரிய ராஜா, என்ன எனக்கு பக்கத்துல காந்தார தேசம் எங்க இருக்குன்னு தெரியல, அந்த காந்தார தேசத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டவனா அவன் என்ன பண்ணா, இப்படி போ சாருன்னா இப்ப இந்த வார்த்தையை நம்பர்தான் வேணாம். அவன் இந்த வார்த்தையை அவன் கேட்கலன்னா அவன் எங்க போவான்றதே தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமைகளை ஒருத்தர் சொல்லும் போது இந்த நம்பிக்கைன்ற ஒரு வச்சு இல்லைன்னாக்க அவன் என்ன வேணும், நான் படிச்சவன், நான் ராஜா, இது யார் சொல்ல கேட்கணும், நானு அவனுக்கு வீட்டுக்கு போனோமா வேணாமா, ஊரை போய் அடையணும்னாக்க ஒரே வழிதான் இருக்கு, வழியாவே அவன் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லி அவன் போய் அடைஞ்சாது எப்படி உண்மையோ அப்படி ஒரு ஆச்சாரியனை அடைந்து இந்த வேதத்தையும் அப்படி அறிய வேண்டும்னு வேதத்துல ரொம்ப முக்கியமா இந்த நம்பிக்கையை சொல்லியிருக்கு. எப்படின்னாக்க சந்திதோ வேதாதி காந்தாரான் ஏவ உபசம்பத்திய ஏதம் ஏவ இக ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்ற இடத்துல அந்த ஒரு வார்த்தையை நம்பி அதே மாதிரி குரு சொல்றாரு, நீதான்பா எல்லாம், நீதான் ஆத்மா, அதை தொலைச்சிட்டு நிற்கிறீங்க தவிர ஆல்ரெடி யுவர் ஆத்மான்னு சொன்னா நீங்க நம்பிதான் ஆகணும். நம்பாம இருக்கிறதுக்கு என்ன உங்க கையில இருக்கு? நம்புறதுக்கு தான் உங்களுக்கு அறிவு வேணும், நம்பாம இருக்கிறதுக்கு அறிவா வேணும். அது எதுவுமே நம்ப போறது இல்லையா? நானு நம்பணும்னா யார் சொல்றான், எப்படி சொல்றான், எப்படி இருக்குன்றத நம்புறதுக்கு அந்த நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வச்சு. அந்த நம்பிக்கையில கேட்கணும். அதேதான் பகவானும் சொல்றாரு, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரஸ்தேந்திரியா ஞானம் லப்த்வா பராசாந்திம் அசிரேனாதி கச்சதி. யாரு ஸ்ரத்தையோட வேதாந்தத்துக்கு வரானோ அவனுக்கு ஞானத்தை நான் இமீடியட்டா கொடுக்கணும். அசிரேன அதிகச்சதின்றாரு. என்கிட்ட யார் நம்பிக்கை வச்சு என்கிட்ட வந்து என்னுடைய வார்த்தையை நம்பி படிக்கிறானோ அவனுக்கு இமீடியட்டா கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்?
நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வச்சு விசுவாசம்ன்றது. அதை நம்பணும், பிரமாணத்தை நம்பணும். நம்பணும்னாக்க ஸ்ரத்தா மாத்திரம் இருந்தா போதும், அது குஷ்ரத்த கூடாது. அதுக்காக எல்லாரையும் நம்பணும்னு நம்ம சொல்ல, குஷ்ரத்தான்றது கூடாதுதான் இல்லைன்னு சொன்னா. ஆனா அது ஓவரா அதை அப்ளை பண்ணிடக்கூடாது. எல்லாரையும் நம்பிட்டே இருந்தானாக்கா அவனை கொஞ்சம் ஏற்றிடுவாங்கன்றது இந்த காலத்துல ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். அதனால அதுக்காக ஒரேடியா அவனுக்கு சிரத்தான என்னன்னு கத்துக் கொடுக்காம வளரக்கூடாது. எதுல சிரத்தை இருக்கணுமோ அதுல சிரத்தை இருக்கணும், எதுல சிரத்தை இல்லையோ அது. அந்த குஷ்ரத்தையும் டேஞ்சரு, இது எதுவுமே நம்பாம ஒருத்தருக்கான் பாருங்க அஸ்ரத்தை, அதுவும் டேஞ்சர். குஷ்ரத்தையும் இல்லாம அஸ்ரத்தையும் இல்லாம வேற குரு வேதாந்த வாக்கியத்து என்ன சிரத்தை இருக்கோ அந்த சிரத்தையை தான் இங்க சொல்லியிருக்கேன். அந்த சிரத்தையானது 17வது சாப்டர்ல சிரத்தையை கூட பிரிக்கிறார். அவர் சாத்விக சிரத்தை, ராஜச சிரத்தை, தாமச சிரத்தைன்னு பிரிக்கிறார். அதுல சாத்விகமான சிரத்தைன்றது எங்க கொண்டு விடுன்னா குரு வேதாந்த வாக்கியத்துல கொண்டு போய் விடுன்னு அங்க சொல்லியிருக்காரு. இந்த ஞானத்துக்கு சௌஜாதி புத்திகள் உங்களுக்கு வரணும்னாக்க இந்த சாத்விகமான ஒரு சிரத்தை எல்லா மனசுக்கும் டெவலப் பண்ணிக்கணும். அந்த சாத்விக சிரத்தை தான் வேதாந்தத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்கு. இந்த சிரத்தையை எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, ஈஸ்வர புத்தியா எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்க. ஈஸ்வரனுடைய அவதாரமா நீங்க குருவை பாருங்க, ஈஸ்வரனுடைய அவதாரமா இந்த புத்தகத்தை பாருங்க. சொல்றவர் யாரு இருந்தா என்ன, அவர் ஈஸ்வரனா பாக்குங்க. இப்படி பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். அதுக்கு முக்கியமான ஒரு உபாயம் என்ன சொல்லியிருக்குன்னாக்க ஈஸ்வர புத்தி ஒரு உபாயம். 2வது உபாயம் என்ன சொல்லியிருக்குன்னா வினயத்தான ஒரு முக்கியமான ஒரு குணம் இருக்கு. யார் யார் வினயமா இருக்கானோ அவருக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாகும். நீங்க உங்ககிட்ட வினயத்தை வர வைக்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாகும். இந்த வினயம் உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருதுன்றது உங்களுக்கே ஒரு மெசேஜ்ங்கிறாரு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஹம்பிளா இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு சிரத்தைன்றது ஜாஸ்தியா இருக்கு. குரு வேதாந்த வாக்கியங்கள்ல சிரத்தை ஜாஸ்தி ஆகணும்னா குருவுக்கு முன்னாடி அந்த வைஷ்ணவெல்லாம் சொன்னார், அந்த தண்டை வச்சானா அந்த தண்டு எப்படி உயர்த்ததோ அந்த தடிக்கம்பு அப்படி நமஸ்காரம் பண்ணோம். தண்டம் சமர்ப்பித்த வண்ணம் தான் அவ எழுதுவா. அப்படி தண்ட மாதிரி ஒழுத்து அதுவும் எவ்வளவு தூரம் நமஸ்காரம் பண்ணணும். ஆச்சாரியன் போதும்னு சொல்ற வரைக்கும் பண்ணணும். அவர் போதும்னு வெயில்ல சொன்னாராம், அதுக்கப்புறம் தான் எழுதுக்கணும் ஆச்சாரியன் சொன்னா. அது வரைக்கும் அப்படி இருந்தாதான் அவன் சிஷ்யனாவே ஒத்துப்பான். அப்படி சம்பிரதாயங்கள்ல இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு வினயமோ வினயத்தா உங்களுக்கு வருதோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிரத்தை வரும், அவ்வளவுக்கு எவ்வளவு சாஸ்திரத்துல நம்பிக்கை வரும்ன்றதுனால அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் சேவையினாலையும் வரும் அப்படின்னு ஒரு ஆச்சாரியார் சொல்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஈஸ்வர சேவை பண்றீங்களோ பூஜை பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி நீங்க பூஜை பண்ண உடனே உங்களுக்கு எந்த பகவான் மேலேயும் இந்த வேதாந்தத்துக்கு மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும். அப்படின்றதுனால அது உபாயமா சொல்லி இந்த சிரத்தான்ற ஒரு முக்கியமான குணத்தை வர வைக்கணும். இந்த சமா தமா உபரதி அப்படின்னு ஒரு 3 வேல்யூஸ் பார்த்தோம். இந்த 3 வேல்யூஸ்னாலும் நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ஆரோக்கியமான மனசு நமக்கு கிடைக்கணும்னாக்க, ஹெல்த்தி மைண்ட் வேணும்னாக்க சமம் தமம் உபரதின்ற 3 வேல்யூஸ் இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் மைண்டு அப்படின்னாக்கா அப்படியே மனம் உறுதி திருடமான ஒரு மனசுலதான் எது போட்டாலும் அது போய் பரிமளிக்க வேலை செய்யும். மைண்டு ஃபிலிங் மைண்டா இருந்ததுன்னா அவனுக்கு எது சொன்னாலும் கிடைக்காதுன்றது. அதுக்கு என்ன பண்றது, திதிக்ஷான்ற ஒரு வேல்யூ இருக்கு. இந்த திதிக்ஷான்ற வேல்யூவை யார் ஒருத்தன் பிராக்டிஸ் பண்றாரோ அவனுக்கு ஸ்ட்ராங் மைண்டு வருது அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்ரத்தான்றதுனால என்ன வந்து இவன் ஒரு நல்ல பாத்திரமா இந்த ஸ்ரத்தையும் இந்த வினயத்தையும் இவனுக்கு சேர்ந்து இவனுக்கு போடுறதுனால இவன் ஒரு நல்ல பாத்திரமா, இவனுக்கு வேதாந்தத்தை சொல்லி கொடுத்தா இவனுக்கு ரொம்ப ஈஸியா புரியுது. அதனால இந்த வினயத்தான்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஸ்ரத்தான்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னு இந்த 5 பார்த்தோம். இதுக்கு அடுத்தது 6வதாக ஒரு வேல்யூ இருக்கு, சமாதானம்னு பேரு. அதை பார்த்துட்டு நிச்சயலாம். சமாதானம் அப்படின்னா சமாதானம் அப்படின்னு சார் 6 குவாலிபிகேஷன் சொன்னீங்க. தம உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு 6 சொன்னீங்க. 5 ஆச்சு. இதுல 6வது என்ன சமாதானம்னா சித்த ஏகாகிரதா, ஒன் பாயிண்டட்னஸா இருக்கக்கூடிய புத்திய வச்சுக்கக்கூடியது, கான்சென்ட்ரேஷன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வச்சு வேதாந்தம் படிக்கிறதுக்கு. கான்சென்ட்ரேட்டா எது சொன்னாலும் டக்குன்னு அது குறிக்கணும், அதுல ஊனி கவனிக்கணும். எங்கேயோ ஏதோ சொல்றான்றத நினைச்சுன்றதுனா அவனுக்கு புரியாது. இந்த சமாதானமான ஒரு சித்தம் என்னன்னாக்க அந்த லட்சியத்திலேயே அவர் என்ன சொல்ல போறார், என்ன அவர் போறார், எந்த இடத்துல போய் முடிக்க போறாரு, வாட் இஸ் ஐடியான்றதெல்லாம் ஊனி பாக்குறோம். இல்லையா ஒரு லெக்சர் போனாங்க, இந்த ஒரு ஊனி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு பேர் ஒன் பாயிண்டட் அப்ரோச். இந்த ஒன் பாயிண்டடா திங்க் பண்றதுதான்
மன ஒருமைப்பாடு பேரு. இதுதான் ஏகாகிரதா, சித்த ஏகாகிரதா அப்படின்னு சொல்றது. சமயக் ஆதியத்தை எதுல நல்லா இந்த மனசை கொண்டு அப்படி வச்சு நீங்க ஊனி கேட்கறீங்களோ அதுக்கு பேர், அந்த கமிட்மெண்ட்டுக்கு பேர் சமாதானம் அப்படின்னு பேரு. சமாதானம்ன்றதுக்கு என்ன உபாயம்? இந்த 1 பாயிண்ட் அப்புறம் எப்படி வரும்? அதுக்கு உபாயம் வேணுமே அப்படின்னு சொன்னா ஜபம் தான் பெரிய உபாயம் இந்த ஏகாகிரதைக்கு. அப்படி போய் உட்காந்து டெய்லி அந்த காயத்ரியை பண்ண பண்ண உனக்கு சிவ மந்திரங்களை பண்ண 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 என்ன ஆகுது? அந்த மைண்ட் டியூன்டு. அதுல இவனுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு பவர் இவனை அறியாமே வருது. இப்படிப்பட்ட ஜபம் பண்ற மைண்டுக்கு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஆச்சாரியம் ஒரு விஷயம் சொன்னா 1க்கு 2 இவனுக்கு உடனே லைட் எரியுது. அந்த மாதிரி லைட் எரியறதுக்கு நம்ம கையில இப்படிதான் பண்ணணும்னு சயின்டிபிக்கா எதுவும் காமிக்க முடியாது. ஆனா ரிஷி எல்லாம் என்ன சொல்லுங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் பண்றானோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவனுக்கு இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கு. இந்த கான்சென்ட்ரேட்டட் மைண்ட்ல எந்த போதனை பண்ணாலும் அந்த போதனை அவனுக்கு பரிமளிக்கிறது. ஆகையினால ரொம்ப முக்கியமான ஒரு உபாயம் சமாதானத்துக்கு என்னன்னாக்க ஜபம். இன்னொன்னு முக்கியம்னாக்க இந்த சமா தமோ உபரதி விதிச்சா ஸ்ரத்தா, இந்த 5மே காரணமாகிறது எதுக்காக? இந்த கான்சென்ட்ரேஷன் தான். இந்த 5 முன்னாடி சொன்ன 5மே இதுக்கு காரணமா அமையிறது. இந்த 5 யாருக்கு இருக்கோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கான்சென்ட்ரேஷனும் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு இன்னொன்னு ரொம்ப சித்த ஏகாகிரத்துக்கு சாதாரண சாஸ்திரத்துல என்ன சொன்னாங்கன்னா, கர்மாவனால சித்த சுத்தி ஏற்படும், உபாசனையினால அகங்கிரக உபாசனையோ சம்பத் உபாசனையோ விராட் உபாசனையோ ஏதோ ஒரு உபாசனை, அந்த உபாசனையினால சித்த ஐகாகிரதா உண்டாது. சித்த ஏகாகிரத காரணம் உபாசனை. இந்த கர்ம மார்க்கத்தினால இவனுடைய மைண்டு கிளீன் ஆகுது, அவ்வளவுதான் ஆகுது. இவனுக்கு அதுக்கு உண்டான இன்டெலிஜென்ஸ், அதுக்கு உண்டான ரிசீவிங் கெப்பாசிட்டி இவன் மைண்டுக்கு வரல. அவன் உபாசனை பண்ணும் பொழுது அதனால இந்த உபாசனையினால இவனுக்கு சித்த ஏகாகிரதா, இந்த கான்சென்ட்ரேஷன் பவர் அப்படின்றது வருது. இப்படிப்பட்ட 2த்தையும் பண்ணிட்டு இதுக்கப்புறம் யார் வேதாந்தத்துக்கு வரணும், அவனுக்கு தான் கண்ணாடி மாதிரி ஆன இந்த ஒரு மனசு யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் இந்த வேதாந்தம் நீதான் பிரம்மோன்னு சொன்னா அன்னைக்கே புரியாது. அவன் ஒரு உத்தம அதிகாரி ஆகி இந்த வேதாந்தத்தை பிரிக்கிறது நீதான் பிரம்மம் தத்துவமசியாதி வாக்கியங்கள் அவனுக்கு பிரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்லி இந்த 6 காரணத்தையும் சொல்லி சமதமாதி சட்ட சம்பத்திய சொல்லிட்டாரு. அது ஆன உடனே திருப்பி முமுட்சுத்துவம் பாக்கி இருக்கு. முமுட்சுத்துவம் திரு அப்படின்னு கேட்டா, மோட்சம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு, மோட்சோ மே பூயா இது இச்சா, இந்த இச்சை யாருக்கு இருக்கா அவன் தான் முமுட்சுத்துவம், அந்த அவன் தான் முமுட்சு, அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு முமுட்சுத்துவம். அந்த முமுட்சுத்துவம் அப்படின்னா என்னன்றது அடுத்த வாரம் இதே திங்கட்கிழமை இதே நேரத்துக்கு பார்ப்போம்னு சொல்லி